வணக்கம் அமிகோஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜர்னல்ஸ் ஆஃப் சினிமா தான் பேச போறோம். தமிழ் சினிமா கிடையாது. ஜென்ரலா நம்ம சினிமால இருக்கக்கூடிய மல்டிபிள் ஜர்னல்ஸ் இருக்கும், சப் ஜர்னல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பேச போறோம். தமிழ் சினிமானா அதுக்குன்னு குறிப்பிட்ட ஜர்னல்ஸ் இருக்கும். பட் நம்ம பார்த்த படங்கள் ஹாலிவுட்டா இருக்கலாம், இல்ல வேற லாங்குவேஜா இருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய ஜர்னல்ஸ், ஸோ அது சம்பந்தமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஒப்பீனியன்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ இல்ல நிறைய விஷயம் அப்படியே போக போக தான் கவர் பண்ண போறோம். பிகாஸ் பெரிய அளவுல நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் நான் உங்க ரெண்டு பேரும் இல்லைங்க, ஆன் த ஃப்ளோல போறோங்க. நம்ம அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கோம். நம்ம வந்து ஃப்ரம் த ஹார்ட் பேசுறோம். அதனாலதான் சமாளிக்காதீங்க. சரி, வணக்கம் அமிகோஸ். நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ல வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து இதே மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இது போட்டோம். ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கேட்கறது வந்து, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோ டு ஜேர்னர்னு ஒன்று இருக்கும். லைக் வந்து இந்த ஜேர்னர்னா நான் கண்ணை மூடிட்டு போய் தியேட்டர்ல பார்ப்போம்பா, இதுனா எனக்கு ஓகே, இந்த ஜேர்னர்னா ஐம் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜேர்னரை நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் அதான் சவுக்கு சங்கராக ஒண்ணு இருக்கு. அதாவது மாதிரி இவனுக்கு ரெண்டு பேரும் யாரையும் எதுக்கு இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கு. அதாவது மாலதி அப்படி. சரி, ஓகே. ராணி ப்ரோ ஆரம்பிங்க ப்ரோ. நீங்களே தியேட்டர்ல பாக்குறதா இல்ல ஜெனரலா டவுன்லோட் பண்ணி பாக்குறதா? எதா இருந்தாலும் ஓகே. இந்த ஜேர்னல்னா எனக்கு ஓகே, இந்த ஜேர்னல்னா நான் பார்க்க ஒரு பிரெஃபரன்ஸ் கொடுப்பேன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதாவது நான் தக் லைஃப்லயே நான் தியேட்டர்ல பார்த்தேன். சோ அதனால வந்து அதனால அப்படி சொல்ல முடியாது. தியேட்டர் சும்மா கூட போகணும். எனி கைண்ட் ஆஃப் ஷிட் இஸ் ஓகே. ஆமா, அது நான் ஜஸ்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஜானர் வந்து எனக்கு ஒரு 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 4 வருஷமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரீசெண்ட் 4 வருஷமா பிடிச்ச ஒரு ஜானர்னா எனக்கு வந்து பாடி ஹாரர் ரொம்ப பிடிச்சது. எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன தெரியல, பார்த்த உடனே ஒரு குஷியா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பண்றாங்க அந்த ஜானர்ல எல்லாம். இப்போ அது என்னன்னு இல்ல பாக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிரு. ஏன்னா குஷியா இருக்குங்கிற கேக்குறவங்க அது ஸ்டோரியே ரொம்ப வியர்டா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாடி ஹாரர்னா சொல்றேன், நமக்கு தெரியும் பாக்குறவங்களுக்கு. அதான் இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆனது வந்து செவிவழியா கேள்விப்பட்டது வந்து டேவிட் கான்பர்கோட இந்த வீடியோ ரூம் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல. ஃபர்ஸ்ட் சும்மா சஜஷனா நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது டிட்டானே பார்த்தேன். அந்த பிரசாந்த் சொல்லி டிட்டானே பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா டோட்டலா வந்து இது ஹாரர், பட் ஆனா வந்து இது வேற கைண்ட் ஆஃப் ஹாரர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் போய் அதை தேடி படிக்க ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது ஓகே, இது ஒரு சப்ஜான்ராவே வந்து பெருசா இருக்குது. பாடி ஹாரர்ன்றதே டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு இது அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அது ரிலேட்டடா நம்ம 2-3 படம் பாக்குறது பார்க்கும்போது எல்லாமே ஒரு வியர்டா ரொம்ப நல்லா இருந்தது. வியர்டா இருக்குனாலே நல்லா இல்லடா. நான் என்ன சொல்றேன்னா, பாடி ஹாரர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப நீ ஜெனரலா அது வந்து ஒரு யூனிக் சப்ஜானர், ரொம்ப யூனிக்கா ரொம்ப நிஷேவா சில படங்கள் தான் அந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிரு. ஹாரர் விச் இல்ல, அது சிம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அது வேர்ட்ல இருக்க மாதிரியே தான். ஹாரர் விச் இன்வால்வ்ஸ் தி பாடி அண்ட் அதுல இருக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அமானுஷ்யம், பேரனார்மல் ஆக்டிவிட்டி ஹேப்பனிங். அது வந்து ஹாரர் மாதிரியே இருக்கும். பட் ஆனா இட்ஸ் நாட் ஒரு டோட்டல் ஷிஃப்ட் இன் ஒரு ஒரு பாடியோட நேச்சரா இருக்கட்டும் சரி, லைக் மிக்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, நீங்க நினைக்காத ஒரு விஷயம் வந்து ஒரு வியர்டான ஒரு கிரீச்சரை வந்து பிளெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ஹியூமனோட. இல்லைன்னா வந்து ஒரு பாடி மியூட்டேஷன்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். மியூட்டேஷன் மாதிரி இல்ல வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். லைக் நீங்க 60 நாள் டிரான்ஸ்ஃபர், இது அது மாதிரி கிடையாது. டோட்டலா வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிட்டானில வந்து என்ன நடக்கும்னா, ஒரு ஸ்பாய்லர் கிடையாது, but the protagonist will be having the something will be having sex with the இது லைக் அந்த ஒரு வேன் வந்து ஒரு protagonist கூட ஒரு செக்ஸ் பண்ற மாதிரி ஒரு இது நடக்கும். லைக் அதை காமிக்க மாட்டாங்க. பட் ஆனா வந்து அந்த மோஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு அது புரியும். பட் இட் கிவ்ஸ் பர்த் டு இதுன்ற மாதிரிலாம் வரும். ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீச்சருக்கு. ஆனா வந்து ஸ்டோரிக்கு வந்து சம்மந்தம் இல்லை. பட் ஆனா வந்து இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தட் ஜானர்ன்ற மாதிரி இருக்கும்.
ஸோ பாடி ஹாரர் வந்து அது மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கிறது எப்பவுமே வந்து பாக்குறதுன்னா நெய்பர்ஹுட் ஃபிலிம்ஸ் மாதிரி. லைக் ஒரு நெய்பர்ஹுட்ல நடக்கிற ஸ்டோரி, ஒரு காமெடி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேரி மூவி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேரி மூவி நீங்க டோட்டலா அப்படி எடுத்துக்க முடியாது. பட் ஆனா வந்து அந்த அந்த மாதிரி இப்போ ஃப்ரைடே, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப அதிகமா பார்த்த படம் வந்து இல்ல வெறும் ஃப்ரைடேங்க. நம்ம எல்லாம் ஐஸ் கியூப், அதுக்கப்புறம் வந்து நடிச்சிருப்பாரு. இல்ல இவரு வரல அந்த ஸ்ட்ரீமிங்க்கு. ஓகே ஓகே. அது செமையா இருக்கும் அந்த படம். கிறிஸ் டக்கரோட டெபியூன்னு நினைக்கிறாரு. சோ அது மாதிரி நெய்பர்ஹுட் ஃபிலிம்ஸ், காமெடி ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப கோ டு ஜான்ரா. கண்ணும்படி பார்க்கக்கூடிய ஒரு ஜான்ரா. தலைவர் நீங்க சொல்லுங்க. இல்ல ஜி, எனக்கு வந்து சப்ஜான்ரா அப்படி இப்படி அது எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியல. நம்ம எல்லாரும் மிக்ஸ் பண்ணி பாக்குறது தானே, டக்குன்னு ஒரு புளுத்திக்க வேண்டியது நடுவில். நான் எல்லாமே பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் பர்டிகுலரா எனக்கு பிடிக்கிறதுனா மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு இதவா சொல்ல முடியாது, கொஞ்சம் பிலாசபிக்கல் பேஸ்டு. அது ஜான்ரான்னு சொல்லமான்னு தெரியல. அந்த ஒரு ஃபிலிம்ல அந்த டென்ட் ஆஃப் பிலாசபிக்கல் டச் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீனிங் அது ஒரு பிரீச்சி மாதிரி இல்லை, ஒரு சப்ளையரா சொல்றேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை லைக் அமெரிக்கன் பியூட்டி. அது இப்போ வந்து என்ன சொல்றது, அமெரிக்கன் பியூட்டி நல்ல எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சொல்லலாம். அபவுட் டைம் கூட எனவே அதோ ராம்காமா இருந்தாலும் இட் வில் பி லைக் ஒரு எண்ட்ல அந்த மாதிரி ஒரு டச் இருக்கும். அது இல்லாம ரொம்ப பிடிக்கிறதுனா எல்லாம் எப்பயும் போல நம்மளுக்கு த்ரில்லர் பிடிக்கும். டைம் டிராவல் பேஸ்டு எனக்கு பிடிக்கும். எல்லா படமும் பார்த்துருக்கான்னு தெரியல. பட் அதெல்லாம் ஒரு டைம்ல வரிஞ்சு கட்டிட்டு பார்த்த ஜான்ரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி. அப்புறம் மெயின் திங் ஆல்வேஸ் சூப்பர் ஹீரோ ஜான்ரா ஆல் டைம் ஃபேவரட். உங்களுக்கு மேபி ஜானி இஸ் நாட் அ பிக் ஃபேனா இருக்கலாம், பட் ஐ லவ் தட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா அது. லைக் கோ டு ஜான்ரா மாதிரி நல்ல படங்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஃபேவரட்டான ஜான்ரா. கிரைம் பிடிக்காத ஜான்ரா நிறைய இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். நீங்க சொல்லுங்க சாம்ராஜ். ஸோ எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்னா கோ டு இந்த ஜெனரா பார்க்கலாம் அப்படின்னா டார்க் காமெடி தான் ஃபர்ஸ்ட். அது மெயினான காரணம், அதுக்கு ஆரம்பிச்சு வச்சது வந்து எனக்கு காய் ரிச்சி, அப்புறம் டாரண்டினோ கூட சொல்லலாம் ஒரு காரணம். அப்புறம் வந்து மெயினா காய் ரிச்சி தான். அதுக்கப்புறம் வந்து எக்ஜார் ரைட் இவங்க, அப்புறம் இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்த மார்டின் மெக்டோனாக்கா இருக்கட்டும், யோகஸ் லாந்திமோஸ், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அந்த டச் லைட்டாவது வந்துட்டு போகும். சிலர்து ஃபுல் லென்த்துக்கு அதுவே பண்ணுவாங்க, டார்க் காமெடி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு கோ டு ஜான்ரா அது. இன்ஃபேக்ட் நானே வந்து என்ன சொல்றது, ஏதாவது ஒரு ரைட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு ஒரு ஹை கொடுக்கும். இப்படி பண்ணலாங்கிற விஷயத்துல ரைட்டிங்ல எனக்கு ஒரு ஹை கொடுக்கும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்லயும் வந்து டக்குன்னு ஒரு டார்க் காமெடி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து அதை ப்ராப்பரா யாரும் அடாப்ட் பண்ணி பண்றதில்ல. நான் முன்னாடி வந்து இப்ப நம்ம சூதுகவும் சொல்லலாம். சூதுகவும் மாதிரி ஒரு சில படம், மூடர்கூடம், இப்ப அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்து அப்பப்போ நல்ல படங்கள் வந்தது. டார்க் காமெடி ஸ்கேம் ஆஃப்டர் 2020 தமிழ் சினிமா தான் மஜாவா இருக்கும். ஆமா, நிறைய பேர் வந்து இல்ல, நெல்சன் கூட டாக்டர் கோலமா கோகிலா எனக்கு பிடிச்சது. அது வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சது. இல்ல see, எல்லாரும் மோசமான படம் எடுப்பாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. த திங் இஸ் இப்போ வந்து அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம எப்படி மாறிச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் பர்சனலா நான் இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மை கோ டு ஜேர்னர்ல ஆக்சுவலா இதை வந்து நான் ஒரு ஃபிலிம் ஜேர்னரா சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. இது ஃபிலிம்குள்ள வராது, பட் வந்து எனக்கு இந்த கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பிடிக்கும். அது வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ் தரம் பண்ண, ஆமா, அது வந்து ஃபிலிம்குள்ள வராது. நான் ஜஸ்ட் இப்ப நம்ம இந்த ஜேர்னல்ஸ் பத்தி பேசுறதுனால சொல்றேன். என்னன்னா இப்போ கிரைம் டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது, அதுவும் குறிப்பா கிரைம் டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது, இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பயோபிக்கா ஃபிலிமா பார்க்கறது வேற. பட் அது சம்மந்தப்பட்ட ஆட்களே வந்து பேசுவாங்க. லைக் ஒரு மர்டர் பத்தி பேசுறவங்க அந்த மர்டர் ஆனவங்களோட ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம்.
அண்ட் அதுல காட்டப்படுற நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ் காட்டுவாங்க. இப்ப யாரு அந்த மர்டர் பண்ணவனோ அவனோட போட்டோஸ் வரும், அவன் விக்டிம்ஸோட போட்டோஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது, அதான் இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இப்போ நான் ஸ்ட்ரெயிட் ஆன் ஒரு ஹாரர் படத்தை ரசிக்கிறத விட இந்த ஹாரர் டாக்குமெண்ட்ரிஸும் கிரைம் டாக்குமெண்ட்ரிஸும் என்ன ரொம்ப வந்து ஹூக் பண்ணும். நானே அதுதான் சொல்றேன், நீ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில எனக்கு ஒரு நீ வந்து ஒரு ஃபிக்ஷனலா ஒரு கதை எடுக்கிறக்கோ ஒரு படம் எடுக்கிறக்கோ நீ ஆக்சுவல் டாக்குமெண்ட்ரியே நான் சொல்றேன். இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்ல வீரப்பன் டாக்குமெண்ட்ரி வந்தது, நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷனை விட இந்த எனக்கு வந்து ஒரிஜினலா இப்போ நிறைய பேர் அதுல இன்வால்வ் ஆனவங்க பேசினாங்க. இடையில வந்து நக்கீரன் கோபால் பேசினாரு, சீமான் பேசினாங்க, கொளத்தூர் மணி பேசினாங்க. இப்போ நமக்கு வந்து என்னன்னா டைரக்ட் இன்வால்வ் ஆனவங்க இடையில பேசுறதா இருக்கட்டும், கட் பண்ணா வீரப்பனோட ரியல் ஃபுட்டேஜஸ் வந்து இடையில வரும். அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி, அப்புறம் அந்த கிராமத்து அந்த வாச்சாத்தியில இருக்கிறவங்களோட பெர்செப்ஷன், அங்க இருக்கிறவங்க நிஜமா அந்த வீரப்பனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சில பேர் அவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு அது வந்து ஒரு கோ டு ஜர்னர். எப்பவுமே நானே போய் நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது புதுசா டாக்குமெண்ட்ரி வந்திருக்கா அப்படின்னு போய் பார்ப்பேன். அப்படி பார்த்த மாதிரி இப்போ டோன்ட் ஃபக் வித் கேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 3 எபிசோட் தான், செம்மையா பண்ணிருந்தாங்க. நான் பார்த்த ஒரே டாக்குமெண்ட்ரி அதான். இது பாத்துட்டீங்க, செர்னோபில்லாம் பாத்துட்டீங்களா? லிமிடெட் சீரிஸ் பட் ஓகே மோஸ்ட்லி ஓகே இல்ல அது டாக்குமெண்ட்ரியிலே வராது, அது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி சீரிஸ். ஓகே ஓகே நான் சொல்றது வந்து ரியல் டாக்குமெண்ட்ரிஸே சொல்றேன், ரியல் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆன ரியல் ஃபுட்டேஜஸ் இன்வால்வ் ஆன இது டாக்குமெண்ட்ரிஸ் சொல்றேன். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து காமெடியில வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அகைன் டார்க் காமெடின்னு இல்லை, பட் இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைடே மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி லைக் தட். இப்போ எட்ஜர் ரைட்டோட ஒரு ஸ்காட் பில்கிரிம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூஃபி, எனக்கு அதுவும் கூஃபியான சில காமெடி ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஸோ வேற என்ன, ஹாரர்ல வந்து என்னன்னா ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து நான் பார்ப்பேன். ஆனா ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து அதுல வேற எந்த ஜேர்னரும் எனக்கு பிளெண்டா இருக்கக்கூடாது, பியூர் ஹாரரா இருக்கணும். அதே நேரம் வந்து அது வந்து நடுவுல வந்து டான்ஸ்லாம் சுந்தர் சின்ஹா படத்துல வர மாதிரி இல்ல தமிழ்னு சொல்ல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆனது லைக் வந்து இப்போ அந்த ஹாரர்ங்கிற ஜேர்னருக்குள்ள நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆயிருப்போம். மெயினான காரணம் அது பார்த்து ஒரு பயம் வரும், அது ஒரு ஹை கொடுக்கும் நமக்கு. அப்படி இப்ப தமிழ்ல வந்து சிவி எல்லாம் சொல்லலாம், சிவி எல்லாம் சின்ன வயசுல பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா பயமாவும் இருக்கும். நல்லா எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வராது. ஆமா, அது வந்து லேட்டர் நான் ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷட்டர்னு சொல்லிட்டு ஷட்டரும் ரொம்ப பிடிக்கும். சோ அந்த மாதிரி படங்கள் வந்து எனக்கு ரொம்ப இது சொல்லிடுறேன். எனக்கு டிராமாவும் பிடிக்கும், பிக் ஃபேன். அது வந்து சொல்ல மறந்துட்டேன். டிராமா ஜெனரலா ஒழுங்கா இருந்ததுன்னா நான் பார்ப்பேன். அது பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு ஏரியா தான் அது. ஆனா டிராமாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இப்ப என்னன்னா எனக்கு டிராமா ரொம்ப பிடிக்கும். நானே வந்து ஒரு நல்ல டிராமா எழுதுறவன் தான், நம்ம போன வீடியோல சொல்ற மாதிரி தான். ஒரு நல்ல டிராமா எழுதுறவன் தான் ஒரு நல்ல டைரக்டர். ஆனா நான் அதை வந்து கோ டூவா வச்சுக்க மாட்டேன். நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் இதை வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நீ சொன்ன காரணம் தான். அதை வந்து நிறைய பேர் ஒழுங்கா ஹேண்டில் பண்ண மாட்டானுங்க, சொதப்பிடுவானுங்க. அது அதனால வந்து நான் டிராமா அப்படின்னா கொஞ்சம் சஸ்பீஷியஸா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு போலாம். அது மாதிரிதான் இப்போ லைக் ஆன்லைன் இருக்கு, அந்த கீழே சினாப்சிஸ் மாதிரி இருக்கு, பார்த்துட்டு அந்த டைரக்டரும் பார்த்துட்டு ஓகே இந்த இதெல்லாம் கரெக்டா செக் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாக்குறது. அது உண்மைதான். அதுதான் நான் கேட்டது வந்து இப்போ கோ டுவா இந்த ஜேர்னல்ல நான் போய் பார்ப்போம். அப்படி இருக்கிறது வந்து இந்த அப்புறம் இவர் சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ், மெயினா சூப்பர் ஹீரோ பிலிம்ஸ் இல்லாம எனக்கு வந்து டிஸ்னியோட பிலிம்ஸ் எல்லாம் ஒரு கோ டு பிலிம்ஸ் தான் எனக்கு. டிஸ்னியோட பிக்சாரோடது மெயினா. பிக்சார் இது வந்து என்னன்னா இப்ப கூட நான் நேத்து கூட ஜூட்டோபியா 2 பார்த்தேன். எனக்கு பெருசா ஒர்க் ஆகல, பட் எனக்கு அது எப்படிப்பட்ட பிலிம்ஸ்னா நான் பாட்டுக்கு எனக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்கும், நான் அந்த ஒர்க்கை பார்த்துட்டே படம் பார்க்க முடியும். I don't want to get involved. பாட்காஸ்ட் கேட்டா கூட நியாயம் எப்படிங்க வர்க் பண்ணி படம் பார்க்கணும். இல்ல நாட் எங்க நான் ஒன்னும் லேப்டாப்ல ஒர்க் பண்றது அப்படி சொல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ண போறது ஒரு வீடியோ எடிட்டிங்னா நான் அசெட்ஸ் டவுன்லோட் பண்ணிருப்பேன்,
அசட்ஸ் டவுன்லோட் ஆகிற டைம்ல படம் பாட்டுக்கு ஓடி படம் தான் பாட்டிருப்பேன். ஸோ அது அந்த மாதிரி ஒர்க்ஸ் சொல்றேன். ஸோ பிக்சார் ஃபிலிம்ஸ் ஏன் அப்படின்னா, நான் அஃப்கோர்ஸ் கார்ட்டூன்ஸ் மேல ஒரு பெரிய இது இருக்கு, எனக்கு ஒரு அன்பு இருக்கு. அதனால வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஐம் ரெடி டு கோ இன் டு கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் ஆர் அனிமே ஃபிலிம்ஸ், மெயினா இந்த பிக்சார் ஃபிலிம்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் காரணம். நானும் சிலது மறந்துட்டேன். ஏன்னா நீங்க டக்குன்னு கேட்டதை எனக்கு டக்குன்னு ஜான்ராவே ஞாபகம் வரும். எனக்கு வந்து கோ டுனா எனக்கு இந்த மாதிரி ஜான்ரா வந்தா கண்டிப்பா பார்ப்பேன். ஈவன் இட் இஸ் தோ இட்ஸ் மிட் ஃபிலிம் அப்படின்னு அந்த படம் பார்ப்பேன்னா கோர்ட் ரூம் ட்ராமா ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்ல சொல்றேன். கோர்ட் ரூம் ட்ராமா ஆல்வேஸ் அ கோ டு. லைக் ஜூரர் நம்பர் 11 இருக்கட்டும், அப்புறமேட்டு ரன்அவே ஜூரி, நிறைய படம் இருக்கு. லிங்கன் லாயர், அப்புறம் என்னது உங்களுக்கு பிடிச்ச ஷோ ஒன்று இருக்குமே சூட்ஸ். சீரீஸ்ல நிறைய இருக்கு. மூவிஸ்னா சூட்ஸ் இருக்கு, அப்புறமேட்டு குட் வைஃப் இருக்கு, அப்புறமேட்டு லிங்கன் லாயரே சீரீஸா இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. இதெல்லாம் நான் பாத்துர்க்கேன். பெட்டர் கால் சால்னு ஒரு கோட். பெட்டர் கால் சால் ஐ won't consider it as a கோர்ட் ரூம் கிடையாது, பட் ஒரு லாயரோட இஸ் a con man who is a lawyer-ங்கற it was good. ஆனா அது வேற, அது ஒரு மாஸ்டர் பீஸ். அது எனக்கு அது பிடிக்கும். பிளஸ் இன்னொன்னு கோ டு ஜான்ரா வந்து எனக்கு என்ன சொன்னா, அவங்க சொன்ன மாதிரி டைம் லூப். இன்னொன்னு எனக்கு இந்த சர்வைவல் ஹாரர் பிடிக்கும். சர்வைவல் ஹாரர்னா அந்த எஸ்கேப் ரூம் மாதிரி படங்கள், அந்த ரெடி ஆர் நாட் மாதிரி படங்கள். லைக் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு பாப்கார்ன் ஃபிலிம்ஸ் மாதிரி. அது ஒரு குவாலிட்டி அதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. இஃப் இட்ஸ் a films like that, the cube அந்த மாதிரி படம்லாம் ஆல்வேஸ் கோ டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படம், ஜாலியா பாக்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ சரி, அப்போ அடுத்த கொஸ்டின் அப்படியே நான் மூவ் ஆன் ஆயிடுறேன். ஏன்னா இதுக்கு மேல டுவெல்லிங் பண்றதுக்கு எதுவும் இல்லை கேட்டால, அப்படியே ஆப்போசிட்ல கேட்கிறேன். இந்த ஜேர்னர் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து சஸ் அப்படிங்கிற மாதிரி நான் மாறிடுவேன். அது யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னா கூட நான் போய் பாக்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஜேர்னர் சொல்லுங்க. எனக்கு ஆட்டோபயோகிராஃபி பிடிக்காது, சுத்தமா பிடிக்கும். ஐ டோன்ட் நோ. ஓகே, அது தப்பா நினைக்கிறதுக்கு அப்படி இல்லை. நீங்க சொல்ற எனக்கு நீங்க டாக்குமெண்ட்ரியே, நான் என்னோட பர்சனல் ரீசல் சொல்றேன். நீங்க டாக்குமெண்ட்ரியே சொல்றீங்க. மை வியூ ஆஃப் ஹவு சினிமா இஸ் எனக்கு ரொம்ப, எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தி ரியல் லைஃப் ஸ்டஃப்ஸ். எனக்கு அது வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி ஃபேண்டசி தான் உங்களுக்கு. ஃபேண்டசி தான் பிடிக்கும். ஏன்னா ரியல் லைஃப்ல ஐ டோன்ட், எனக்கு வேணாண்டா இது. எனக்கு அது 1000 தலைவலி இருக்கு. எனக்கு அங்கேயே நிறைய அடி, கெட்ட வார்த்தை பேச விரும்பல சொல்றேன் ஆயிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் அவே ஃப்ரம் தட். ஐ வாண்ட் டு என்டர் இன் அ நியூ வேர்ல்ட். அது ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு அதுதான் எனக்கு ஃபேண்டசி நாவல்ஸ் பிடிக்கும். அனிமி இது எல்லாமே ஒரு எஸ்கேபிசம்கானது தான். அப்போ வந்து எனக்கு ஆட்டோபயோகிராஃபி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி எல்லாம் பார்ப்பேன். இன் a way it is really good. இப்போ செர்னோபில்லாம் ஐ லவ்ட் இட். நான் வந்து அது எப்பயுமே பார்ப்பேன்னு சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏன்னா அது ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட். அதுல ஒரு சிலப்ப நீங்க சொல்ற கிரைம் டாக்குமெண்ட்ல இட் வில் பி ஒரு சென்ஸ் ஆஃப் சேட்னஸ் வந்துடும், ஒரு டிராமாட்டிக்கா இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட். மற்ற படத்துல அப்படி இருக்கானா இருக்கு, பட் எனக்கு வந்து ரொம்ப அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோபயோகிராஃபி டோட்டலி அவாய்ட். அண்ட் ஆல்சோ எல்லா ஆட்டோகிராஃபியும் நானும் பார்த்துருக்கேன். இந்த ஒரு மேத்தமெட்டிஷியனோட ஆட்டோகிராஃபி, இவனோட ராம் ஹவர்ட் படம் மறந்து போச்சு பேர் என்னன்ட்டு, பியூட்டிஃபுல் மைண்ட், அது கூட பார்த்துருக்கேன். பட் ஒரு அப்லிஃப்டிங்கா அந்த மாதிரி இருக்கிறதுனா ஐ டென்ட் டு வாட்ச். இஃப் இட் இஸ் சோ மச் ட்ராஜடினா என் வாழ்க்கை. உங்களுக்கு ஒரு படம் சொல்லுவீங்களா, அந்த ரஷ், அதுமே கைண்ட் ஆஃப் அதுல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது வந்து ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்ல மாட்டேன், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில ஒரு மூவி எடுக்கிற மாதிரி. பட் ஆனா நீங்க ஆட்டோபயோகிராஃபி எப்படி சொன்னா ஹோல் அண்ட் ஹோல் லைக் ஒன்லி த பர்சனோட லைஃப் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி எடுக்கிறாங்க. இப்போ ஓப்பன் ஹேமரா இருக்கட்டும், நானும் பார்க்கல, அது எனக்கு தெரியல நோலன் எப்படி எடுத்திருக்காருன்ட்டு. பட் சொல்றேன் அது டோட்டலா ஒரு பர்சனோட லைஃப். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் குட். எனக்கு இப்படி எப்படி சொல்றது, இப்போ ஆட்டோகிராஃபின்னு சொன்னா என்ன மாதிரின்னு சொல்லுவோம்னா, இப்போ அந்த நான் மார்டின் ஸ்கார்சேசி வுல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்ங்கிறது கைண்ட் ஆஃப் ஆட்டோபயோகிராஃபி சொல்ல. பட் அது ஒருத்தனோட லைஃபா இருந்தாலும் இட்ஸ் ஆஸ் அ ஃபிலிம் இட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இட் இஸ் சோ ஃபன். அந்த ஒரு அந்த மூவிக்கான நல்ல எலிமெண்ட் இருக்கு. பட் நீங்க மோஸ்ட் ஆஃப் த நான் பார்க்குற ஆட்டோபயோகிராஃபிலாம் என்னன்னா லிட்டில் பிட் பிளைன். ஏன்னா ரொம்ப நீங்க டிராமாவும் அதுக்குள்ள கொண்டு போக முடியாது. நீங்க ஃபேக்ட்ஸ்குள்ள இருக்கணும். நம்ம இந்தியாவில் எடுக்கிறத சொல்ல, ஹாலிவுட்ல எடுக்க சொன்னேன். ஸோ இட் வில் பி லைக்
ஸோ ஓகே அப்படிங்கிறப்போ ஐ டென் டு அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், அது எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கேன் அடுத்து என்ன பெருசா ரொமான்ஸ் வந்து பெருசா அவனுங்க பண்றது இது ஹாலிவுட்லனா லைக் ஒரு இப்போ வரது நான் பெருசா லைக் பார்க்க விரும்புறது இல்ல. ஏன்னா பிளாட் படிக்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆனா வந்து சம்திங் லைக் ஒரு காலகட்டத்து வரைக்கும் வந்துட்டு இருந்தது வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. லைக் ஒரு மிட் 2010 2015 அந்த இதுல இருக்க ஒரு லவ் ஃபிலிம்ஸ், ரொமான்ஸும் இருக்கும், ஓரளவுக்கு காமெடியும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொமான்டிக் காமெடிஸ் எனக்கு ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இப்போ பண்றதுலாம் பெருசா எனக்கு ரொமான்டிக் காமெடியும் தெரியல, ஒரு ரொமான்டிக்காவும் தெரியல. அதுவும் ஒண்ணு பெருசா அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இப்போ ஹாரர் வந்து நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஹாரர் வந்து பாடி ஹாரர் பிடிக்கும். ஆனா வந்து ஹாரர்னு வந்து இவனுங்க சிலதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருசா உள்ள போறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மிடிவல் செட்டப்ல இருக்கிறது எதை பார்த்தாலும் நான் வந்து தூக்கி போட்டுருவேன். மிடிவல் செட்டப்ங்கிறது எனக்கு பர்టిక్యులர் விக்டோரியன் செட்டப் மட்டும் பிடிக்காது. அதான் விக்டோரியன், எக்ஸாக்ட்லி விக்டோரியன் மட்டும் அப்படி தள்ளி வச்சிருவேன். அதெல்லாம் எனக்கு பெருசா பிடிக்காது. அந்த இங்கிலீஷ், அந்த டூ இங்கிலீஷ் செட்டப், அந்த கிரவுன், அந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஒயிட் கவுன், அதுக்கப்புறம் அந்த குவீன், அதெல்லாம் பார்த்தாலே போட்டு சாத்தலாம் தோணும். அதனால எனக்கு அந்த சைடே அவனுக்கு என்ன பேசலானுன்னே புரியாது. அவனுக்கு கான்டெக்ட் இல்ல வரண்டா சின்னசாமி, ஓகே நீ பேசிட்டு எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, பஞ்சிங் பேக் மாதிரியான ஒரு ஜானர் அது. அதெல்லாம் வேண்டாம், அடுத்தடுத்து. எனக்கும் வந்து இவன் சொன்ன பாதி இது நான் ஒத்துப்பேன். அது மெயினா இந்த மிடிவல் செட்டப் இருக்கிறது, அதுக்கப்புறம் மிடிவல் செட்டப்ல விக்டோரியன் எந்த அளவுக்குன்னா இல்ல நான் ஜென்ரலாவே எனக்கு மிடிவல் செட்டப்னா நான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்ப்பேன். இப்ப நான் லார்ட் ஆஃப் ரிங்ஸே ஏன் பார்த்தேன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி இன்வால்வ் இல்ல, அதுதாங்க அது ஒரு ஃபேண்டசி இன்வால்வ் ஆனதால தான் நான் அது ட்ரை பண்ணேன். அப்புறம் சில படங்கள் பார்த்திருக்கேன், டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ், அந்த மாதிரி சில ஃபேண்டசி இன்வால்வ்டு மிடிவல் ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கேன். பிளைனோ ஒரு மிடிவல் ஃபிலிம் வந்து நான் பெருசா போய் கன்சியூம் பண்றதுக்கு நான் யோசிப்பேன். ஏன் அப்படின்னா இந்த படம் இருக்கு, நான் குப்ரிக்கோட பெரிய ஃபேன், எனக்கு குப்ரிக் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஆளோட பேரி லிண்டன் வந்து இன்னும் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா எனக்கு அது பார்க்க தோணல. நான் அவரோட மற்ற எல்லா படமும் மோஸ்ட்லி பார்த்திருக்கேன், பட் இந்த படம் எனக்கு பார்க்கணும்னு தோணல. ஒரு நாள் கூட உட்காந்து பேரி லிண்டன் பார்ப்போம்னு நான் ஆரம்பிச்சது கிடையாது. ஸோ எனக்கு அந்த லெவல் ஆஃப் இது இருக்கு. அதே மாதிரி ரொமான்ஸ்லயும் இவன் சொல்ற மாதிரி தான். எனக்கு வந்து எனக்கு நீ ஹாலிவுட்ல சொல்ற, எனக்கு ஹாலிவுட்லயும் எனக்கு மொத்தமாவே நான் லைஃப் டைம்லயே ஒரு 4-5 படம் தான் நான் சொல்ல முடியும். ஒரு பிஃபோர் ட்ரைலஜிலையும் ஃபர்ஸ்ட் 2 படம் தான் பிடிக்கும், தேர்ட் பார்ட் எனக்கு ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்து ஹர் ரொம்ப பிடிக்கும். ஹர் வந்து ரொமான்டிக் ஃபிலிமா நீங்க கன்சிடர் பண்ணா ஹர் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு லவ் இன்வால்வ் ஆகுற ஒரு இதுல சொன்னா அந்த ஹர் சொல்லலாம். மற்றபடி இல்ல, எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு அந்த லெவல்ல தான் இருக்கு. நான் பெருசா அதுல இன்வால்வ் ஆகி நான் பார்த்திருக்கேன். மீ பிஃபோர் யூ, நோட் புக் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ஒர்க் ஆனது இல்ல. இல்ல சொல்றேன், அதான் எனக்கு ஒர்க் ஆகல. இப்போ நான் இவரோடது பார்த்திருக்கேன், லைக் வந்து உடி ஆலன் படங்கள்லாம் பார்த்திருக்கேன், ஆனி ஹால், மேன்ஹாட்டன், அப்புறம் மிட்நைட் இன் பாரிஸ். இந்த படங்கள்லாம் ஏன் பிடிக்கும்னா, இப்ப நீ ஃபர்ஸ்ட் சொன்ன 2 படங்களும் இவரோட அந்த ஒரு கொர்க்கியான ஒரு ஜேர்னர் இருக்கும், அவரு கொஞ்சம் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு, அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இப்போ மிட்நைட் இன் பாரிஸும் வந்து ஒரு இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபிலிம், அதனால நான் உட்காந்து பார்த்தேன். ஒரு பிளைனா அது வந்து ஒரு லவ் ஜேர்னர்னா நான் பார்த்திருக்க மாட்டேன் கண்டிப்பா. பிளைன் லவ்ன்றது வந்து இவனுங்க வந்து பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணா ரொம்ப பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்றானுங்க. நான் வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, என்ன வேணா பண்ண, அதை பார்க்க மாட்டேன். இந்த நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, கத்தி காட்டினாலும் சரி, 10 பைசா கிடையாதுங்கிற மாதிரி நான் அது வந்து அறவே வெறுக்கிற ஒரு ஜேர்னர். அல்லதான் மிக்ஸ் ஆகி வரும்போது பார்ப்பேன். லைக் இட்டர்னல் சன்ஷைன் வந்து எனக்கு பிடிச்சது ஏன் அப்படின்னா, எனக்கு அந்த கான்செப்ட் மெயினா எனக்கு ஒர்க் ஆச்சு. அதுதான் மெயினான காரணம். அந்த கான்செப்ட் வந்து ஒருத்த வந்து எப்படி பாஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப அந்த டிராப்ல போய் விழுகிற மாதிரி அவன் இதாவறாங்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அபௌட் டைமும் எனக்கு அதே மாதிரிதான். இப்போ ரொமான்ஸ் எடுத்துக்கிறாங்க, அது கூட ஒரு விஷயம் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கு. அதெல்லாம் அதுவும் சூப்பரா பண்ணிருக்கு. அது வந்து ஒரு டைம் டிராவல் பிளஸ் அது ராம்காம் அந்த மாதிரி. ஆமா ராம்காம். அந்த ராம்காம்ஸ்ல நல்லா அந்த மிட்ஸ்ல நல்லா பண்ணிருந்தாங்க. எனக்கு ராம்காம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராம்காம்ஸ் பிடிக்கும். அதுவும் ஹாலிவுட்ல
அதெல்லாம் லைட் ஹார்டட் ஃபிலிம்ஸ் மாதிரி, இந்த 10 Things I Hate About You, இந்த அபவுட் டைம், அப்புறமேட்டு சீஸ் அவுட் ஆஃப் யுவர் லீக், She's Out of Your League, Girl Next Door kind of. கேர்ள் நெக்ஸ்ட் டோர், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. மீன் கேர்ள்ஸ் கூட நான் பார்த்துருக்கேங்க, ஜாலியா தான் இருக்கும். அது லவ் ஃபிலிம்ல சொல்றேன், காமெடி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சொல்றதுல. பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ட்ரூ லவ் அந்த மாதிரி இந்த ரோமியோ ஜூலியட்லாம் நம்மலாம் போனாங்கன்னா விக்டோரியன் ரொமான்ஸ் பிளஸ் விக்டோரியன் செட்டப் பிளஸ் ரொமான்ஸ் அப்படின்னா அப்படியே நீங்க வச்சீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அது ஒட்டாது. ஃபர்ஸ்ட் ஒட்டாதுன்னா அவங்க என்ன பேசுறானுமே புரியாது நம்மளுக்கு. எந்த உலகத்துல இருக்கீங்க, அவனுக்கு வேற உலகம் தான். பட் இருந்தாலும் சொல்றேன், அது வந்து ஒரு பயங்கர தனி உலகம் மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. அதனால அந்த சைடு போறது இல்லை. பிளஸ் ஹாரர் மூவிஸ்மே எனக்கு வந்து நீ பேசியிருக்கோம். பட் ஆனால் எனக்குமே ஹாரர் மூவிஸ்னா கோ டு மூவிஸ்லாம் கிடையாது. எனக்கு நல்லா தான் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்ன மாதிரி நான் என்ன அந்த ஹாண்டிங் ஆஃப் த ஹில்ஸ் வந்து பெருசா சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு ஹெரிடிட்ரி ஐ லைக் இட். பட் ஆனால் அதுவும் ஃப்ரெண்டோட உட்காந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயங்க. ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேங்குது தனியாக. எனக்கு பிடிக்காது. எனக்கு காஞ்சூரிங்கே ஒரு பார்ட் பார்த்து ஓடிச்சுங்க. எனக்கு வாலண்டியரா போய் எதுக்குடாங்கிற மாதிரி இருக்கு. அது ஆனா சமரை எப்படி ஜாலியா அது பண்றான்னு தெரியல. எனக்கு பெருசா ஏதாவது கூட்டமா இருந்து அப்படி உட்காந்து பார்த்தா ஃபைன். பட் ஆனா ஓகே இந்த ஹாரர் படம் வந்திருக்கு பார்க்கலாம்லாம் பெருசா எனக்கு பர்சனலா ப்ரிஃபர்ட். ஸோ சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இப்படி கேட்குறேன். இப்போ நீங்க வந்து பிடிச்ச ஜேர்னர் பிடிக்காத ஜேர்னர் சொல்லிட்டோம். தமிழுக்கு வருவோம். ஏன்னா இங்கதான் அடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆக்சுவலா இல்ல முக்காவாசி ஜேர்னரை அடிச்சு உடச்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஜேர்னர், ஆனா இங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடிய அதாவது இல்ல வீவர்ஸ் வைப்பாங்க இவங்க பெரிய புளுத்து வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்க. இல்ல நீங்க என்னன்னா நீங்க வந்து இங்க மொத்தமா எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ். இப்ப தக் லைஃப் சொன்னா தக் லைஃப் மாதிரி எல்லாருக்கும் பிடிக்காத படங்களும் இருக்கும். நீங்க சொல்லுங்க, பேசுங்க. லைக் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சக்தி சௌந்தரராஜன் எடுத்தீங்கன்னா எல்லா ஜானரையும் அங்க இருந்து கூட்டிட்டு வருவாரு. அது அவரோட ஜானர். கொலை பண்றது எல்லா ஜானரையும் ரீமேக் பண்ணி நம்மள சாவடிக்கிறது அவருக்கு அந்த மாதிரி. ஆமா, நான் வந்து பிரெடேட்டர் இங்க எடுக்கிறேன், நான் வந்து ஸ்பேஸ் ஃபில்ம் ஆர்மகடன் தூக்கிட்டு வரேன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு உடைக்கிறதா ஒரு வேலை. சோ அந்த மாதிரி நீங்க ஆரல்ஸ் இப்படி இருக்கும். லைக் இந்த ஜேர்னரை இன்னும் கரெக்டா ஹேண்டில் பண்ணலன்னு உங்களுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி. முதல்ல நார்மல் படத்தை ஒழுங்கா எடுத்தாலே அதே ஹேண்டில் பண்ண மாட்டானுங்க. இதுல அவங்க ஜானருக்கு போயிட்டாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஜான்ரா வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா நம்மளுக்குன்னு அந்த மசாலா ஜான்ரா அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் யூ ஹேவ் அ டெம்ப்ளேட் மாதிரி இருக்கு. லைக் அதையும் ஒழுங்கா பண்ண மாட்டானுங்க. அதான் பெரிய காண்டு. அது விடுங்க, அதுதான் போன எபிசோட்ல பேசிட்டோம். டவுன் பாருங்க. அத இதுலயும் அதான் இல்ல ஜானர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, ஃபார்மேட் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், ஜான்ரா ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் வந்துச்சு, யார் ஞாபகம் இருக்கும் எனக்கு? அவனுங்க அதை பண்ணதே இட் வாஸ் டிஸ்ட்ரக்டிவ் டு சினிமா. யாரு? லோகி தான். எல்லாத்துலயும் அடி வாங்குறியடா. நாங்க ட்ரூ ஜான்ரா ஃபிலிம்ஸ் நாங்க எடுக்கணும். we will even if the hero supports us அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சப்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாங்க வந்து எங்க ஜான்ராக்குள்ள வச்சு எடுப்போங்கிற சொன்னதே ஒரு ஸ்கேம் தான். சி இட் இஸ் நாட் லைக் we are not going to watch அப்படிங்கிறது. இவங்க ட்ரூ ஜான்ரா அப்படின்னு போறதே they are unable to handle சொல்ல மாட்டேன். மேபி ஒரு 2 படம் எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியல. நீங்க ஃபுல்லா ட்ரூ ஜான்ரா படம் எடுக்கணும்னா அந்த ரைட்டிங் சுப்பி பயங்கரமா இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்க போற போக்குல எடுத்துட்டு போக முடியாது. அதே ஒரு ஸ்கேமு. பிளஸ் நான் வந்து இதுல பார்க்கணும் அப்படிங்கிற ஜான்ரா லைக் ஐ வாண்ட் வரணும் நம்புறதுன்னா அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமாஸ் பெருசா வரதில்லை, நல்லாவே இருக்கு. எனக்கு அது ஹாலிவுட்லயும் பிடிக்கும். சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸா இருக்கட்டும், அதை வச்சு ட்ராமாவா இருக்கும். லைக் அந்த மாதிரி வந்தா எனக்கு அது ஐ லைக். இந்த ஹாரர் காமெடி ஜான்ரா, இந்த ட்ரெண்ட் காமெடி அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்க சைக்காலஜிக்கல் ட்ராமா, கேரக்டர் ட்ரிவன் நல்லா இருந்தா ஓகே, அந்த மாதிரி எடுக்கலாம். பட் நம்ம ஆளுங்களுக்கு வந்து மேபி ஒரே ஒரு தெரிஞ்ச ஃபார்முலா கமர்ஷியல் ஒன்று, அப்புறம் அப்படி இல்லைன்னா த்ரில்லர், அப்புறம் ரொமான்ஸ் கிடையாது, ராம்காம்னு ஒன்று எடுப்பாங்க. அதை பற்றி அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு இந்த சைக்காலஜிக்கல் ட்ராமா
அந்த மாதிரி ஜான்ராலும் இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். லைக் அந்த செல்ஃபை பத்தி எடுக்கிறப்போ லைக் கட்டணம் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சின்னவே அந்த மாதிரி அதை ஓடுறதுல நீங்க அது ஓடாத ஜான்ரா எதுக்கிட்ட எடுக்கணுங்கிறது எனக்கு பர்சனலா ப்ரிஃபர் லைக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்மளுதுல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா ஜான்ரா எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் இல்ல. யோசிச்சு பாத்தீங்கன்னா பெருசா என்ன ஜான்ரா எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கு? மொத்தமா 4 தான் நம்ம வச்சிருக்கோம். த்ரில்லர் இருக்கு, கமர்ஷியல் படத்துலயே ஆக்ஷன் எல்லாமே கமர்ஷியல் படத்துலயே வரும். ஆக்ஷன் ஜான்ராலே முடிஞ்சிடும். கமர்ஷியல் படத்துல எல்லாமே வந்துடும். ஆக்ஷன், டிராமா எல்லாமே கமர்ஷியல் படத்துலயே இருக்கு. ஓகேவா? அது எல்லாமே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது த்ரில்லர், ஹாரர், காமெடி தான் ஒண்ணு. ஹாரர்னு பியூர் ஹாரரா பெருசா நாம என்ன மொத்தமாவே ஒரு 4-5 படம் தான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10-20 வருஷத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பியூர் ஹாரர்னா ஹாரர் மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மி. அது வெறும் அதுல காமெடி ஏதோ ஒண்ணு கலந்து விட்டாங்க. நம்ம ஒரு படம் பார்த்த தியேட்டர்ல அது மறந்து போச்சு. நயன்தாரா இந்த ஆரி அர்ஜுனன்லாம் இருந்த அந்த படம் நல்லா இருந்தது. மாயா நல்லா இருக்கு. மாயா வந்து ஒரு பியூரான அந்த ஜர்னரோட இருக்கும். எனக்கு அதுதான் தலைவர். சைக்காலஜிக்கல் ஹாரர், த்ரில்லர் இன்னும் நல்லா எடுக்கிறது. த்ரில்லர் நம்மளுது த்ரில்லர் புல் ஆஃப் பண்றது கஷ்டம் தான். ஐ அக்ரி. அது ஹாலிவுட்ல இருந்து இங்க வரைக்குமே கஷ்டம் தான். நீங்க ஒரு த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் நீங்க எடுக்கிறீங்க, அது வந்து ஒரு ட்விஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. யூ ஹாவ் டு கீப் த ஆடியன்ஸ் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டுங்கிற மாதிரி திரைப்படம் எழுதுறது கஷ்டம். அக்ரி. பட் அதுக்காக அந்த ஸ்லாப்பி த்ரில்லர்ஸ் எழுதி அது வந்து ஹிட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆகும்போது ஒரு த்ரில்லர் வந்து நீங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவீங்க. லைக் நல்லா போயிட்டு இருந்து சப்புன்னு முடியறப்போ இட் வில் ஃபீல் சோ பேட். இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி போகும். அப்புறம் இதுக்காடா இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இட் வில் பி லைக் அந்த மாதிரி திரைப்படங்கள். அந்த இறைவன் அதெல்லாம் வந்து சொல்றேன். இந்த மாதிரி சீரியல் கில்லர் திரைப்படங்களை அவங்க எடுக்கிறது. ஆரியன் ஒரு படம்லாம் வந்துச்சு. அதுல எனக்கு ஒரு வன்மம் இருக்கு. எனக்கு என்னன்னா நான் இந்த கேள்வியை வந்து கடைசியா வைக்கலான்ட்டு இருந்தேன். பட் இப்பவே நான் அதை சொல்லிடுறேன். எனக்கு என்னன்னா இந்த ஜேர்னர் தொட்டா கையை வெட்டிடுவேங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஜேர்னர் இருக்கு. அது வந்து இவனுக்கு மர்டர் மிஸ்ட்ரி எடுத்து 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 நமக்கு வந்து மர்டர் மிஸ்ட்ரினாலே ஒரு அவர்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. பயங்கரமான அவர்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப திரும்ப அதை வந்து இவங்க பார்த்து ரசிக்கிறது கூட எனக்கு அதுவே எனக்கு வந்து கடுப்பா இருக்கு. இதை எதுக்கு என்ஜாய் பண்றாங்க? இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு கோபம் வருது. அவ்வளோ மர்டர் மிஸ்ட்ரி படம் வருஷத்துக்கு ஒரு 5-6 மர்டர் மிஸ்ட்ரி படம் கண்டிப்பா வந்துருது. ஓகேங்களா? அதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்றப்போ ஒரு கூட்டம் வந்துருது. எனக்கு அது பார்த்தாலே எனக்கு கடுப்பு தான் ஆகுது. அந்த ஜேர்னரே தயவு செஞ்சு தொடாதீங்க. எனக்கு அவங்களுக்கு பாப்கார்ன் ஃபிளிக் ஜெனரா இருக்கும். சரி போடு. நான் என்ன சொல்றேன், அது ஒரு பேர் வாட்சிங், ஒரு பேர் மினிமம் வாட்சா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப சப்பையா ஒண்ணும் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் ஒண்ணு புடிச்சிடறாங்க. புடிச்சிட்டு கதை எழுத ஆரம்பிக்கிறது. இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுப்பா, இதுக்கு ஒரு கதை எழுதுற பாருன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த மர்டர் மிஸ்ட்ரி ஒரு பெருசா வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு மெனக்கெடுற மாதிரியே தெரியல. மர்டர் மிஸ்ட்ரி எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு வன்மம் இருக்கு. பர்சனல் வன்மம். சீரியல் கில்லரும் சேர்த்துக்கனால சீரியல் கில்லர் தான் சொல்றேன். மர்டர் மிஸ்ட்ரி சாரி, நான் வந்து மர்டர் மிஸ்ட்ரின்னு சொல்ல, மெயினா சீரியல் கில்லர் ஃபிலிம்ஸ் தான். ஒரு போலீஸ் இருப்பான், அந்த போலீஸ் வந்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருப்பான். அவனை வந்து அவருதான் வரணும், பன்னீர்செல்வம் தான் இதுக்கு கரெக்டான ஆளுங்க, பழைய பன்னீர்செல்வம் கிளம்பிவான் அப்படிங்கிற மாதிரி வேணும்ட்டே ஒரு உயரதிகாரி போய் கூப்பிட்டு வருவாங்க. அவன் தண்ணியை போட்டு இருப்பான், இல்லன்னா அவன் ஒரு மன உளைச்சல். ஆல்ரெடி இந்த பன்னீர்செல்வத்துக்கு வந்து சுகர், டயபிட்டிஸ், அது சுகர், ஐபிபி எல்லாமே இருக்கும். அவர் வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல அதே அவர் வந்தாதாங்க முடியும். நாங்க யாரு தமிழ் படத்துல சொல்லுவாங்க சார், அது அவரால் மட்டும் தான் சொல்ல முடியும். யாரு? அதான் சிவா வருவார். அதான் அது மாதிரிதான் லிட்டரலி அது போட்டு துவச்சிட்டாங்க. திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு சரி வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் கையில கேஸ் வரும். இது வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் ஆராய்ச்சி கேஸ மூடி இருப்பாங்க. மூடின கேஸ மறுபடியும் திறப்பான். திறந்து என்ன பார்ப்பான், நீங்க இந்த டீட்டெயில விட்டுட்டீங்க அப்படிமா. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. தெரியுதா தெரியுதா அவனை ஏன் நான் கூப்பிட்டு வந்தேன்னு அப்படின்னு அவரு வந்து உயரதிகாரி வந்து ஒரு மாஸ் காட்டுவாரு. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல ஒரு மர்டர் நடக்கும், இன்னொரு மர்டர் நடக்கும். இந்த சீரியல் கில்லருக்கு அவனுங்க அதுக்கு மேல பைத்தியாருங்க. கொலை பண்றதானே வேலை, கொலை பண்ணிட்டு போக வேண்டியதானே, தடையை விட்டுட்டு போறது வேணும்ட்டு. அவன் வேணும்ட்டு வந்து ஆட்களை வந்து ஈர்க்க பாக்குறான். இது மாதிரி ஸ்கேரி மூவி 1ல இதுதான் கலாச்சிருப்பானுங்களே ஃபர்ஸ்ட். கோ திஸ் வே அப்படின்னா அந்த வழியை விட்டு இந்த வழியில போறது. அதுக்கப்புறம் அது மஜாவான படம் ஸ்கேரி மூவி 1. அதுல இதுதான் பண்ணிருப்பாங்க.
சொல்றேன், நீ வேணும்னே வந்து க்ளூஸ் விட்டுட்டு போவாங்களாமா. வேணுட்டே க்ளூஸ் விட்டுட்டு போறது. அதுக்கப்புறம் வந்து இந்த போலீஸ்காரனுக்கும் சீரியல் கில்லருக்கும் ஒரு பாண்டிங் உருவாகுறது. ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒரு பாண்டிங் இருக்குது. கடைசியில வந்து இந்த போலீஸ்கார ஒய்ஃப் இல்ல ஃபேமிலி மேலேயே வந்து கை வைப்பான் சீரியல் கில்லர். அங்கதான் வந்து படம் முடியும். இந்த டெம்ப்ளேட்ல கிட்டத்தட்ட எத்தனை படம் வந்துச்சு. இது வந்து நீங்க தமிழ்ல ஒரு அளவுக்கு தான் இது உடைச்சிருக்கானுங்க. நீங்க மலையாளத்துல முக்காவாசி படம் இந்த ஜேர்னல்ல தாங்க வரும். அப்படியா? மலையாள படம்னு ஆமா மலையாளத்துல வந்து முக்காவாசி படம் நான் வந்து சின்ன வயசுல நிறைய அப்பா வந்து மலையாள பிலிம்ஸ் எல்லாம் நிறைய பாப்பாருங்கிறதுனால நிறைய படங்கள் வந்து இதே ஜேர்னல்ல நான் நிறைய பழைய மம்முட்டி படம், மோகன்லால் படம், சுரேஷ் கோபியோட நிறைய படம். சுரேஷ் கோபி போலீஸா வருவாரு, ஒரு கேஸ் சால்வ் பண்ணுவாரு, இதே தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது, அடிச்சு துவைச்ச ஒரு ஜேர்னல். ஆனா இப்ப நாட் ஜஸ்ட் தமிழ் பிலிம் மலையாள பிலிம் சொல்ல, எனக்கு இப்ப நான் வந்து ஹாலிவுட்ல ஒருத்த வந்து சீரியல் கில்லர் படம் எடுத்தாலே நான் வந்து எப்பா ஆள விடுறாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மர்டர் மிஸ்ட்ரி பார்ப்பேன், அது வேற. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த நைஸ் அவுட் இல்லைன்னா இப்போ அதோட வேக்கப் டெட்மேன் வந்தது. இப்போ வந்து ஷீப் டிடெக்டிவ்ஸ்னு அடுத்து வரப்போகுது. அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும் போதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஹியூக் ஜாக்மன் அனிமேட்டட் ஃபிலிம் மாதிரி வரும். அது காமெடி படம் சொல்றேன். லைக் வந்து ஒருத்த வந்து சாகரவனை வந்து அவன் வளர்க்குற ஷீப் செம்பரி ஆடு எல்லாம் வந்து அவனோட இதை வந்து மர்டர் வந்து சால்வ் பண்ற மாதிரி, மர்டர் கேஸ் சால்வ் பண்ற மாதிரி ஒரு படம் அது. என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அது ஒரு ஃபன் ஃபிலிம் மாதிரி இருந்தது. நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடா சீரியல் கேக்குற? எனக்கு அது வந்து சரி ஓகே. இப்போ நாம வந்து ஆக்சுவலா ப்ரீவியஸா பேசின டாபிக்ல இருந்து இதுக்கு டைவர்ட் ஆனதுதான் சொல்றேன். அதையும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தமிழ்ல வந்து எனக்கு வரணும், நான் பார்க்கணும்னு நினைக்கிற ஜேர்னல் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுல வந்து எனக்கு என்ன, எனக்கு வந்து இவர் சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் டிராமா இருக்கு, சைக்கலாஜிக்கல்ல ஹாரர் ஃபிலிம்ஸ் இருக்கும். அந்த சைக்கலாஜிக்கல் ஹாரர்ஸ் அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. மெயினா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன படம் சொல்லலாம் சைக்கலாஜிக்கல் ஹாரர்ல? ஷட்டர் ஐலாண்ட் மாதிரியா? ஷட்டர் ஐலாண்ட் நல்ல எக்ஸாம்பிள். கியூர் வந்து கியூர் மாதிரி எல்லாம் தமிழ்ல எடுக்க முடியாது, பட் சம்திங் ஒரு மாதிரி யாரும் இல்ல கோட். ஆமா கோட். அது இல்ல சொல்றேன், ஷட்டர் ஐலாண்ட் நல்ல எக்ஸாம்பிள். ஷட்டர் ஐலாண்ட் மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர்ல நிறைய படங்கள் நம்ம ஹாலிவுட்ல பார்த்திருக்கோம். அதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி ஹாரர்லயே எனக்கு என்னன்னா, இப்ப ஹாலிவுட்ல வந்து எனக்கு வந்து டைவர்சிஃபைடா இருக்கும். லைக் வந்து ஒரு படம் வேர்வுல்ஃப் பத்தி இருக்கும், ஒரு ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ஒரு படம் வேர்வுல்ஃப் பத்தி இருக்கும், ஒரு படம் வந்து பிராங்கன்ஸ்டைன் பத்தி இருக்கு, ஒரு படம் வந்து ஒரு டிமோன் இன்வால்வ்டு அந்த மாதிரி இருக்கும், சாத்தான் வழிபாடு பத்தி இருக்கும். இதுல வந்து இப்படி டைவர்சிஃபைடா ஃபேண்டசி ஹாரர் மாதிரி கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி ஹாரர்னு சொல்ல, they have ஜானரா மட்டும் சொல்லலையா, நான் சொல்றது இந்த கான்செப்டே சொல்றேன். இப்ப நீ கான்செப்ட் வச்சே வந்து இப்ப நம்ம நிறைய டைப் ஆஃப் ஹாரர்கள். இப்ப லைக் ஒருத்த வந்து சாகறான், அவன் பே ஆகுறான், அது ஒரு ஹாரர். நம்ம ஊர்ல ஹாரர்னா இது மட்டும்தான் வரும், பட் அவங்க ஊர்ல அப்படி இல்ல. இப்ப பிராங்கன்ஸ்டைன்னா அதுக்கு வேற ஒரு இது இருக்கு, டிராகுலானா வேற ஒரு இது, வேம்பயர்னா வேற ஒரு இது இருக்கு, வேர்வொல்ஃப்னா வேற. அதுலயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வச்சிருக்காங்களா. இப்ப சாத்தானிக் ரிச்சுவல் இருக்கிற ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கிற கதைகள் நம்ம கேட்டிருப்போம். இப்ப எங்க சின்ன வயசுல எல்லாம் எங்க பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க. லைக் வந்து அவங்க ஒரு நாள் வந்து நைட்டு நேரம் நடந்து போகும்போது கொல்லிவாய் பிசாசை பார்த்திருக்கேன். லைக் வந்து மரத்து மேல உட்கார்ந்துருக்கும், அது வந்து முடியெல்லாம் விரிச்சு போட்டு வாயில இருந்து நெருப்பு கக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம், உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டைப் ஆஃப் ஹாரர் எலமெண்ட்டுக்கான ஒரு கீ. இதை வச்சு கொல்லிவாய் பிசாசை வச்சு எவனும் ஒரு படம் எடுத்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணல. நிறைய இருக்கு ஜி. நீங்க வந்து முனின்னு சொல்றதே வந்து ஒரு டைப் ஆஃப் ஹாரர் இதுக்கான ஒரு இது நிறைய இருக்கு. ஏகப்பட்ட கதைகள் இருக்கு, அதை எவனும் எக்ஸ்ப்ளோரே பண்றது கிடையாது. நம்ம ஊர்ல வந்து என்னன்னா, முன்னாடி வந்து சாமி படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சாமி படத்துல ஆப்போசிட்ல ஒரு மந்திரவாதி வருவான். அந்த மந்திரவாதி வந்து அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு படம், அது ஐ திங்க் இட்ஸ் பாளையத்தம்மன் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து என்னன்னா,
ஹேர் கட் பண்ணிருப்பான். எப்படி ஹேர் கட் பண்ணிருப்பானா, பின்னாடி 666 அப்படின்னு எழுதி இருக்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணிருப்பான். பார்பர் போய் அவனே கேட்டிருப்பான் போல இருக்கு. அவன் பார்த்தவனே கண்டுபிடிச்சல, நீதானே பண்ண சொல்லு. அது மாதிரி ஒரு கேரக்டர். ஆமா, இல்ல அது எந்த அளவுக்கு நான் காஸ்டியூமே எப்படி இருக்கும்னா, ஒரு அது என்ன சொல்றது, அந்த கேஜிபி எல்லாம் ஓவர் கோட் போட்டிருப்பானுங்களா, அதுல சிகப்பு கலர் ஓவர் கோட் மாதிரி பெருசா போட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சாத்தானோட பொம்மை சிரிக்கிற மாதிரி 2 பக்கம் போட்டிருப்பான். இங்க டேய் என்னடா இது, யாரோ சூனியா வைக்கிறாங்க, யாருதான் தெரியல, ஆனா முன்னாடிதான் நடந்து போயிட்டு சார் யாரு குண்டு வைக்கிறானே தெரியல சார் அப்படின்னு டீ வச்சுட்டு போவாங்க தமிழ் படத்துல சதீஷ். அது மாதிரிதான் இவனுக்கு பண்றது எல்லாமே. இல்ல அதுல என்னன்னா, ஆக்சுவலா அதுல என்னன்னா, இப்போ அதுல மோஸ்ட் ஆஃப் த படத்துல கரண் தான் வில்லனா இருப்பான். கரண் வந்து இவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். நிலங்கள் ரவி இருப்பான், வேற ஆட்கள் இருப்பாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். வீட்டுல இவன் ஒய்ஃப் தான் வந்து க்ளோஸ்லி கனெக்டட் டு காட், டைரக்டா காட் கூட கம்யூனிகேட் பண்றது, கிளைமேக்ஸ்ல வந்து காட்காக ஒரு சாங் ஆடி காடை திருப்பி எழுப்பி விடுறது, இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க. சோ இப்ப என்னன்னா கரண் தான் இதை பண்ணுவாரு. கரண் கூட்டிட்டு வராங்க. இந்த ஒய்ஃப்க்கு எல்லாம் பெருசா வந்து அவனை பார்த்தா சஸ்பீசியஸாவே இருக்காது. அவன் போட்டிருக்க காஸ்டியூம் இந்த இதெல்லாம் என்ன ஒரு மந்திரவாதி மாதிரி இருக்கிற. சரி ஓகே, அவருக்கு ஏதோ ஒரு ஃபேண்டசி போல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு ஃபெட்டிஷ் போல இருக்கு. ஆடை சொந்தத்தை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சாங்க, சரியா? தயவு செய்து எஸ் ஆஃப் கோர்ஸ் அதான் அவங்க பட் ஒரு ஓகே அதுதான் சொல்றேன். அவங்க வந்து ஒரு லெஸ் சஸ்பிஷியஸா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இல்ல ஜி அப்ப எடுத்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் எடுக்கிறாங்களா? இப்பெல்லாம் எடுக்கிறது இல்ல. பட் ஆனா இப்பயுமே நான் வேற ஜான்ரவும் பெருசா எதுக்கு பண்றது இல்ல. லைக் சொல்லுங்க சார், இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். நீங்க என்ன இல்ல, நான் ஏன் அதை ஸ்பெசிபிக்கா சொன்னா, அந்த டைம் பீரியட்ல அந்த அம்மன் பிலிம்னு ஒரு பெரிய ஒரு அது ஒரு ஜானரா, அது வந்து இந்தியன் பிலிம்க்கே உண்டான ஜானரா. நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நானும் வந்து பட் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஜானரால வந்து இவங்க போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடிச்சு துவைச்சு, அது வந்து இப்போ நிறைய இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய மித்தாலஜிக்கல் இதை வச்சு எடுத்திருப்பாங்க. அம்மன் அந்த இதை வச்சு சிலது வந்து இந்த நாட்டார் வழிபாட்டுல இருக்கக்கூடிய அம்மன் அந்த கதைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து ஆனா எனக்கு பிடிச்சது ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் தான். அதெல்லாம் அடிச்சு துவைச்ச ஒரு ஜேர்னர். ஆனா எனக்கு பர்சனலி அந்த ஜேர்னரை வந்து இப்ப ரீஇன்வென்ட் பண்ண, இப்ப இந்த மூக்குத்தி அம்மன் மாதிரி சத்தியமா சொல்ல, அது வந்து ஒரு ஒஸ்ட் வே ஆஃப் ரீஇன்வென்டிங் திங். எனக்கு அது சுத்தமா ஒர்க் ஆகல. அது அதை வந்து ஒரு காமெடி ஃபிலிமாவும் என்னால ஏத்துக்க முடியாது, ஒரு ப்ராப்பரா அம்மன் ஃபிலிமாவோ ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாவோ எதுவுமே என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா அது வந்து ஒரு ரீஇன்வென்ட் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் நான் பர்சனலா பார்த்திருக்கேன், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படிங்கறதுனால அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணி இருக்கும். அதே மாதிரி லாஸ்டா இது மட்டும் சொல்லிடுறேன், எனக்கு வந்து பர்சனலா ஒரு ஜேர்னர் இருக்கு. அந்த ஜேர்னர் நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு ஜேர்னர். அது வந்து என்னன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம். எனக்கு இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு கோ டூவா அந்த ஜேர்னர் சொல்ல மாட்டேன், பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் மேல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு இருக்கு. நான் ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து கையில கேமராவை தூக்கிட்டு ஜஸ்ட் அது பார்க்க அகைன் எனக்கு வந்து அது க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருந்தா எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ரியாலிட்டியா get the fuck out of here. நான் கிளம்புறேன். இல்லங்க எனக்கு ஃபேண்டசி பிடிக்கும் ஜி, பட் கோ டு இல்ல எனக்கு சொல்றேன், இது ரியாலிட்டியா? ரியாலிட்டி எதுக்குடா? நான் தான் அங்க தான் இருக்கேன். எதுக்கு எதுக்கு இது? எதுக்கு எனக்கு அப்படிதான் ஜி. இப்ப நீங்க பிளார் விட்ச் ப்ராஜெக்ட் மாதிரி இல்லனா வந்து நான் ரெக்னு ஒரு படம் பார்த்தேன். பாராநார்மல் ஆக்டிவிட்டி அது மாதிரி சொல்றீங்களா? இந்த பாராநார்மல் ஆக்டிவிட்டி சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரி. அதுக்கப்புறம் ரெக்னு ஒரு படம் இருக்கு. ரெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து அந்த ஜேர்னல்ல என்னன்னா கூடவே ஒருத்தர் அது வந்து ஒரு vlog பாக்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா அதுலயே ஒரு ஹாரர் இன்வால்வ்டா இருக்கும். ஹாரரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப ட்ரோல்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து அது படமே எப்படி ஆரம்பிக்கும்னா these footages were found in the forest அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது சும்மாதான், பட் அப்படி ஆரம்பிப்பாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஜெயண்ட் மேன் வந்து ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான், அவனோட ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்கும், இவனுங்க கேமராவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த கேமரா வழியா தான் அந்த படம் போயிட்டு இருக்கும். அந்த ஜெயண்ட் மேனை கிளைமேக்ஸ் கிட்ட காட்டுவாங்க. ஒரு பெரிய பிக் ஃபுட்னு சொல்லுவாங்க. பிக் ஃபுட் மாதிரி ஒரு நார்வீஜியன் ஃபோக்லோர்ல வரும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரோல். அது எதுல பாத்தீங்க? நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த படமா? அதான் இல்லையா வேற?
நீங்க சொல்றது. இல்ல நான் ரொம்ப முன்னாடி பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் நான் சொல்றது ஒரு 2015, 14 அந்த இல்ல இப்பதான் ஞாபகம், நம்மள ஒரு ஸ்கேம் பண்ணாங்களே, தமிழின் முதல் ஹாரர் பவுண்ட் ஃபுட்டேஜ் திரைப்படம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்ல ஃபேமஸ் பண்ணிட்டு. ஆமா அது மர்மர். இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க அஸ்வின்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. அஸ்வின்ஸ்லயே அது பண்ணிருப்பாங்க. ஆனா அது நல்லா இருக்காது படம். இல்ல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபுல்லா வரல, பட் ஆனா வந்து அது சின்ன ஒரு சீனுக்காக யூஸ் பண்ணது வந்து அந்த இல்ல அஸ்வின்ஸ் சொல்ல நான் சொல்றது அஸ்வின் சரவணகுமார் ஒரு டைரக்டர் இருப்பாங்கல்ல, சரவண பேர் கரெக்டா தெரியல, ஹாரர் மட்டும் எடுக்கக்கூடிய ஆளு, கேம் ஓவர் எடுத்தார்ல. கேம் ஓவரோட ஒரு அந்த மர்டர் சீக்வென்ஸ் இனிஷியல் சீக்வென்ஸ் வந்து ஃபுல்லாவே ஹேண்டிகேம்ல தான் எடுத்த மாதிரி இருக்கும் ஃபுட்டேஜ். அந்த ஹெட்டை கட் பண்ணி ஃபுட்பால் ஆடுற மாதிரி சம் சீன் லைக் தட். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படமே ஒரு நல்ல படம் தான். எனக்கு அந்த டேக் ஆன் த ஆனா ஃபுல்லா எடுக்கல, ஆனா அந்த ஒரு சீன் நல்லா இருந்தது. ஆமா ஆக்சுவலா வந்து மாயாலயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன எலமெண்ட் வரும், அந்த கேமரா வச்சுட்டு ஏதோ ஒரு சின்ன எலமெண்ட் வரும். பட் கேம் ஓவர்ல நீ சொல்ற அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் என்னன்னா அது வந்து பார்க்க வந்து எப்படி இருக்கும்னா, அகைன் எனக்கு என்னன்னா அது பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு ஃபீல் இருக்கும். அதுல வந்து அவன் தலையை கட் பண்ணிடுவான், கட் பண்ணிட்டு ஒரு கோல் போஸ்ட் இருக்கும் வச்சுட்டு கோலை கிக் பண்ணுவான், கிக் பண்ணிட்டு கேமரா திருப்புவான், பார்த்தா தலை இல்லாம அந்த பாடி மட்டும் ஒரு சேர்ல இருக்கும், பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும். அது வந்து எனக்கு வந்து என்னடா படத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் தியேட்டர்ல பார்த்தேன், ஃபேமிலியோட கூட்டு போனாங்க அந்த படத்துக்கு. நானும் ஃபேமிலியோட நான் போய் பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னர் அது. அதுல வந்து எனக்கு என்னன்னா, நான் உங்களுக்கு அடிக்கடி உங்க 2 பேத்துக்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க பார்க்காம இருக்கிற படம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், ஒன் கட் ஆஃப் த டெட். அது வந்து இட்ஸ் நாட் a ஹாரர் ஃபிலிம். இல்ல அது ஹாரர் படம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபீல் குட் படம். ரொம்ப ரொம்ப நான் வந்து அந்த படம் பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். பார்த்துட்டு டக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஆஹா இவ்வளவு ஹோல்சமான ஒரு படமான்னு சொல்லிட்டு எனக்கு இதாகி நான் அந்த படம் பார்த்துட்டு அடுத்த நாளும் அந்த படம் பார்க்குறேன். எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. டக்குன்னு லெட்டர் பாக்ஸ் போய் 5 ஸ்டார் கொடுத்து எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னேன், டேய் இப்படி ஒரு படம் வந்திருக்கு பாரு, இப்படி ஒரு படம் வந்திருக்கு பாருன்னு சொல்லி. எனக்கு அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப ஒர்க் ஆயிருந்துச்சு. சோ அந்த மாதிரி இன்ஃபினிட்டி பூல் டிட் தட் டு மீ. என்னது இன்ஃபினிட்டி பூல் டிட் தட் டு மீ. உங்களுக்கு பண்ணது என்னது? இன்ஃபினிட்டி பூல் பண்ணது எந்த சீன்ல பண்ணது? ஃபுல்லா படமே அப்படிதான். மஜா படம் அந்த சீன்ல பண்ணது. இல்ல நீங்க தவறா ஏதோ சொல்றாரு, பட் ஆனா அது சம படம். இல்ல நான் அதனால அது பேசாம இருக்கேன். எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. சரி ஓகே. ஆமாமா எனக்கு பொசஸர் பிடிச்சிருந்தது. பொசஸர் நல்லா இருந்தது. இப்போ இவன் சொன்ன மாதிரி அந்த பாடி ஹாரர்ல இட்ஸ் நாட் என்டையர்லி பாடி ஹாரர், பட் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு இது இருக்கும். அதுல வந்து பிராண்டன் க்ரோனன்பெர்க் அவரோட பையன் தான். ஆமா, டேவிட் க்ரோனன்பெர்க் பையன் தான் அவரு. பிராண்டன் க்ரோனன்பெர்க். அது ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, சரி உங்க சைட்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஜேர்னரை வந்து தயவு செஞ்சு தொற்றாதீங்க அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய படம். எனக்கு வந்து தமிழ்ல இன்னும் 2 இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இந்த காமெடி ஹாரர் தயவு செஞ்சு வேண்டாம் 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 வேண்டாம். நீங்க ஸ்பூஃப் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது முடிஞ்சு, அது செத்துருச்சு, தூக்கி போட்டு புதைச்சாச்சு. நீங்க ஹாரர் பண்றியா சீரியஸா பண்ணு, காமெடி பண்றியா சீரியஸா பண்ணு. திரும்பவும் வந்து யோகி பாபு கூட்டிட்டு வர்றது, மொட்டராஜன் வந்து காமெடி படம் வேண்டாம். இல்ல ஜி, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஹாரர் காமெடி வந்து நல்ல ஜான்ரா தான், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு ஸ்கேரி மூவி அதெல்லாம் ஸ்பூஃப் பண்ணாலுமே ஹாரர் காமெடி ஜான்ரெல்லாம் இருக்கு. நம்மளுக்கு அந்த ரைட்டிங் இல்ல, பிளஸ் காமெடி ஆக்டர்ஸும் அது என்னன்னா இல்ல. அது வந்து எனக்கு அதுல வந்து என்னன்னா, இப்ப நிறைய படங்கள் வந்திருக்கு. எனக்கு இப்போ விரல் விட்டு சொல்லணும், ஒன்னு ஒர்க் அவுட் ஆனது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது யாமருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. காஞ்சனா கூட சொல்லுவேன், காஞ்சனாவுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பார்ட் இட் வாஸ் இல்ல. நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க அந்த வந்த டைம்ல தே வேர் ஓகே குட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேர்னர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஓவர் யூஸ் ஆகி ஓவர் இதாகி பாக்குறக்கே நமக்கு வந்து ஒரு அவர்ஷனுக்கு கொடுத்துருச்சு. திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அடுத்து இப்போ டக்குன்னு புக் மை ஷோ எடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு படம் பார்த்தா காமெடி ஹாரர், அது வாரம் ஒரு காமெடி ஹாரர் வருது. எதுக்கு அதை எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சீக்கிரம் பிட்ச் பண்ணி சீக்கிரம் பட்ஜெட் கம்மியில முடிக்கிற படமா இருக்குமா? இல்லங்க அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆகுற ஒரு படம் தான். நீங்க வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் விஎஃப்எக்ஸ் ஆவது அந்த படத்துக்கு தேவை. அது மொக்கையா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது.
அது எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு காமெடியே பண்ணிட்டு போயிருங்க. அது ஒர்க் அவுட். நீங்க எப்படி அங்க காமெடி தான் பண்ண போறீங்கன்னா இங்க அதே பண்ணிட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இந்த ஜேர்னர் தொடாதீங்க அந்த மாதிரி ஏதோ இருந்தா சொல்லுவோம். இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னு முக்கியமானது. இது போன தடவையே நம்ம அடிச்சோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். லவ் ஃபிலிம் ஃபீல் குட் படம் தயவு செஞ்சு வேண்டாம். அது வரல உனக்கு. வேண்டாம். இல்ல விட்டா இவர் வந்து எந்த படமே எடுக்காதீங்க. தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க கோலிவுட் அப்படின்ற இல்ல லவ் ஃபிலிம் ஃபீல் குட்னு நான் ஜெனரலா சொல்றதை விட ஸ்பெசிஃபிக்கா எப்படி சொல்லலாம்னா லைக் வந்து ஒரு டீன் லவ் வித் என்ன சொல்றது லைக் ஸ்கூல்ல ஸ்பெசிஃபிக்கா ஸ்கூல் லவ் தூக்கிட்டு வராதீங்க, காலேஜ் லவ் தூக்கிட்டு வராதீங்க, வித் லவ் மாதிரி படம் எடுக்காதீங்க. அவ்வளவுதான். தம்பி பார்க்கல. நானும் பார்க்கல. ஐம் கோயிங். ஓகே பார்க்கணும். லெட்ஸ் see. நானும் பார்க்கல. பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு அவங்க டச் பண்றதா நம்ம ஆளுங்க இப்பதான் சொன்னேன். நான் பெருசா ஜான்ரா எக்ஸ்ப்ளோர் பண்றதே இல்ல தலைவர். அதுல எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆளுங்க டச் பண்ண கூடாதுன்னா நான் மெயினா சொல்றது இந்த நீங்க சொன்ன அந்த சீரியல் கில்லர் அதை டச் பண்ணாம இருக்கிறது பெட்டர். நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒரு படம் வந்துச்சுன்னா ஓகே இது படம் ஒர்க் அவுட் ஆகுது, பட் இதையே பண்ணலாங்கிற மோடுக்கு போயிடுறாங்களா. அதுவே நம்மளுக்கே ஒரு சலிப்பு தட்டை வச்சிருது. ஹரர் காமெடியாவே வந்துட்டு இருக்குது ஒரு மிக்ஸ். மேபி ஒரு பேட்டர்னாவே அப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ் மலை. இது ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே இதுலயே எடுப்போங்கிறப்ப நமக்கே வந்து அதுல ஒரு 10 நல்ல படம் வந்தாலுமே நீங்க 100 படம் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த பெருசா நல்ல படமும் தெரியாம போயிடும். அவளை எடுக்கல சொல்றேன். அது ஒன்று ப்ராப்ளம். இவங்க வந்து எனக்கு இவங்க எடுக்கிற கமர்ஷியல் படத்தையும் நல்லா எடுத்த போதுதான். ஐ மிஸ் த ஓல்ட் ஃபார்முலைக் ஃபிலிம் விச் வாஸ் ஒர்க்கிங். அது ஃபார்முலைக் ஃபிலிம்னு சொல்றது பாட்டு ஃபைட்டு அதெல்லாம் அது ஒர்க் ஆகுற மாதிரி நீங்க ஆக்ஷன் ஃபிலிம்ஸை நல்லா எடுங்க. நீங்க ஆக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறது எனக்கு இவங்க இந்த நான் ஜான்ரா ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஹாலிவுட்ல கொஞ்சம் இங்க பாதி இங்க வச்சுக்கிட்டு பண்ணாதீங்க. தட்ஸ் நாட் ஈவன் ஒர்க்கிங் அவுட். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க ஃபுல் அவுட் அண்ட் அவுட் நீங்க ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்கன்னா then you have to have a script like that or you have tools. நம்மளுக்கு கமர்ஷியல் படம் நீங்க எடுக்கிறீங்க you can mix கமர்ஷியல் படம் எடுக்கும்போது நீங்க லிபர்ட்டி எடுக்கலாம். பட் நான் கமர்ஷியல் படத்துக்கு ரைட்டிங் வேணும். நீங்க கமர்ஷியல் படங்கிறதுக்காக எது எடுத்தாலும் பார்த்துக்கணுங்கிறது கிடையாது. பட் நீங்க அந்த ஒரு ஃபீல் கொண்டு வரணும். நீங்க ஃபுல்லா நம்ம ஆளுங்க இங்க கொஞ்சம் பார்த்துட்டு டேரண்டினோ கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்கார்சேசி பார்த்து எடுக்கிறது இல்லை. டேரண்டினோ மட்டும்தான் ஸ்கார்சேசி பார்த்து டிராமா இல்லை அவரு சொல்றேன். டேரண்டினோ பார்த்துட்டு இல்லை அந்த மாதிரி பார்த்துட்டு they are trying to mimic. ஓகேவா இந்த ஃபீல்ல இருக்கணும். இட் should be a இங்கிலீஷ் மூவி அந்த ஹாலிவுட் ஃபீல்ல இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒரே நீங்க அது எடுக்கலாம் பட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். பிளஸ் இன்னொன்னு நீங்க கேட்டதுல வந்து நான் டைவர்ட் ஆனாலும் சொல்றேன். ஐ ஃபீல் எனக்கு இந்த வந்து நீங்க இந்த ரூட்டடான வில்லேஜ் ஃபிலிம்ஸ் நல்லா வரதில்லை. ஐ மிஸ் என் கலவாணி கூட சொல்லுவேன் ஜி அந்த மாதிரி படமே வரதில்லை ஜி. இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல். நான் நீங்க எடுத்தா பருத்தி வீரன் எடுக்கணும்னு சொல்லலை நான். லைக் நீங்க அந்த ரூட்டடான கல்ச்சுரலா இப்போ சுப்பிரமணியம் எடுத்த மாதிரியோ நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்து நீங்க அதுல இருக்கிற ஃபிலிம்ஸ் கம்மியா இருக்கு. அதுல ஒன்னா நீங்க ரொம்ப சீரியஸா போயிடுறீங்க அந்த டாபிக். அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல should be light hearted fun. அந்த மாதிரி ஒரு ரூரல் மண்டேலா அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருமே மாடர்னைஸ்ட் ஆடியன்ஸா கிடையாது. இவங்க எடுத்தா இவர் சொன்ன மாதிரி ராம்காம்ல தலைவலியே தான் லவ் ஸ்டோரின்னு எடுத்தாங்க தெரியுமா. சென்னை சிட்டி அது தமிழ்நாடே கிடையாதா. ஏது தமிழ்நாடு ஐடி எம்ப்ளாயி அவன் மட்டும்தான். வேற எவனும் லவ் பண்ண யாரும் லவ் பண்ண மாட்டான். வேற யாரும் எந்த வேலைக்கும் போல. சென்னை சிட்டி எனக்கு சென்னை சிட்டி மட்டும்தான். எனக்கு டக்குன்னு வேற எதுவுமே அந்த சிட்டி செட்டப்லயே வச்சு உருட்டுன்னு உருட்டி நீங்க எடுக்கிற படம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. நீங்க அது ஒரு இதே வரமாட்டேங்குது. நீங்க எனக்கு அதுதான் எனக்கு இந்த ராம்காம் நம்மளுக்கு இன்னொரு ஆகுறது அந்த டக்குன்னு அது ஸ்கூல் போர்ஷன் காட்டிட்டு காலேஜுக்குள்ள போறது. ஓகே தேர்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோல்ல வந்துச்சு. அப்பா சாமி விட்டுறேன் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிருது. எனக்கு அந்த ராம்காம் ஜான்ரா நீங்க லவ் ஃபிலிம் எடுக்கலாம். எனக்கு 96% பிடிக்கும். ஐ கன்சிடர் ரொமான்டிக் ஃபிலிம் தான். ஆனா பட் இட்ஸ் அ டிஃபரெண்ட் ஜான்ரா. கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் ஃபிலிம் கூட சொல்லலாம். அந்த பிஃபோர் ட்ரிலஜி அந்த மாதிரி எடுத்ததுனால. பட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு மாதிரி ஸ்டோரி இல்லையா. சரி லவ் ஸ்டோரினா சிம்பிளா ஒரு சும்மா ஒரு 4 காமெடியன்ஸ் போட்டு
நான் இப்படி சொல்றேன் ஜி, லவ் ஃபிலிம்க்கு நீங்க எடுக்கிறது திட்டினாலும் பரவாயில்ல. அது என்னது, அந்த அட்லி ஒரு படம் எடுத்தார்ல, இது ராஜாராணியா? புதிய ஆமா, அந்த மணிரத்னம் படம் ரீமேக், அது கூட நல்லா தாங்க இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த லெவலுக்கு அதை எடுங்க. நீங்க எடுக்கிற படமே ஃப்ரெஷ்ஷாவே எதுவும் ஃபீல் ஆக மாட்டேங்குது. நீங்க லவ் ஃபிலிம்னு எடுத்தா இப்ப நம்ம எப்படின்னா எம்பவர்மெண்ட்னு போயிடுறாங்க. எம்பவர்மெண்ட் நாட் என்ன குட் வே, எம்பவர்மெண்ட் குட் தான். நீங்க அதை நல்லா எடுக்கிறது இல்லை. நீங்க வந்து நீங்க ஸ்டியர் பண்றது டுவர்ட்ஸ் முற்போக்கா ட்ரை பண்றேன்னா ட்ரை பண்றீங்க. பட் நீங்க வந்து ஒர்க் மென்டாலிட்டி ஆர் நீங்க ஹவு ஸ்மார்ட் யூ ஆர் ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு ஃபிலிம். தட் இஸ் நாட் த ஃபிலிம். நீங்க ஆடியன்ஸ் தான் நீங்க அப்படி ஃபீல் பண்ண வைக்கணும். இல்ல, முற்போக்கு இஸ் த நியூ கேஷ் கவுன்ற மாதிரி தான் அவனுக்கு போட்டு கரகரானுங்க. அது தப்புதான். பீயிங் முற்போக்கு இஸ் நாட் ரிலேட்டட் டு பீயிங் கேஷ். அது ரொம்ப இதுவா ட்ரீட் பண்றாங்க. கேஷ் கோ ஏதோ ப்ரோ, நீங்க முற்போக்கு எடுங்க. இல்ல, இவனுங்க ட்ரீட் பண்றது, இவனுங்க கேஷ் கோ அதை ட்ரீட் பண்றதுனால அது வந்து அது அவங்களோட இன்டென்ஷன் இஸ் கேஷ் கோவிங், ஐ மீன் மில்கிங் தானே தவிர ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு புரட்சி பண்ணணும், நாங்க வந்து இது பண்ணோம்லாம் அவனுங்க இது கிடையாது. உடனே கீழே வந்துருவாங்க, நீங்க ரைட் விங் அஜெண்டாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. யாரும் பாக்குறது இல்ல, நீங்க யாரோ ஒண்ணு ப்ரோ, நம்ம இதுக்காக நம்ம சொல்றோம். பட் சி அந்த மாதிரி பண்றப்பதான் இட் இஸ் ரொம்ப ஸ்டேலா ஃபீல் ஆகுது. லைக் நீங்க ராம்காம் சமராய் சொன்ன மாதிரி சலுப்பா இருக்கு நண்பாங்கிற மாதிரி தான் எனக்கு. சீரியஸாவே நீங்க ரொமான்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தா, அதுவும் ட்ரூ ரொமான்ஸ் எல்லாம் எடுத்தானுங்கன்னு வைங்க, சுத்தமா காமெடிலாம் இல்லாம அவள் தான் கிளம்புறேன் நானு, நீங்க அப்புறம் வாங்க, நீங்க ஓடிடில வாங்க, முடிஞ்சா பாக்க. எனக்கு பெருசா வந்து சலிச்சு போன ஒரு இது வந்து ஆப்வியஸ்லி நீங்க சொன்னது நிறைய கவர் பண்ணிட்டீங்க. பட் இருந்தா எனக்கு அதே தான். ஆனா வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்னு காமிக்கிற அந்த போர்ஷன் வந்து எனக்கு சுத்தமா ஒட்டாத ஒரு, அவர் வந்து ஒரு மேட்சோ பாய் ஆகவும், அவருக்கு ஒரு கேங் இருக்கிறதாகவும், அவரு அது எல்லாரும் எல்லா காலேஜ்லயும் இருக்கிறது தான் இதுதான். ஆனா அது தவிர்த்து இவர் எதுவுமே அவனுங்க காமிக்க மாட்டானுங்க. காலேஜ் லைஃப்னு சொல்லிட்டு இவனுங்க இன்ஜினியரிங்க காமிக்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப குற்றத்தின் உச்சமா இருக்கு. அவன் வந்து காலேஜ் போறானா இல்லையான்னு கூட தெரியல. அவனுக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அவன் வந்து டெட்லைன் எல்லாம் ஃபாலோ பண்றானா இல்லையான்னு தெரியல. யாரும் பெருசா ஃபாலோ பண்ணது இல்லைன்னு அட்டெண்டன்ஸ் எல்லாம் கை வைக்க மாட்டாங்களாடா இங்கிட்டு. அதான் 70% இருந்தா போய் 10,000 கட்டுறா அப்படின்னு கழுத்துல அடிக்க படிச்சுட்டு வந்திருக்கான். நீங்க என்னடா இவனுங்க கேம்பிங்ல இருக்கானுங்க, இல்லன்னா மரத்துக்கடியில இருக்கானுங்க, என்னடா ரூம்ல இருக்கு. அதான் ஏதாவது பண்றானுங்க, இல்ல இப்படி இப்படி பண்ணிட்டு ஏதோ வாயில வைக்கிறானுங்க, அவ்வளவுதான். மத்தபடி பெருசா வந்து இவனுங்க என்ன சொல்றது, அதுக்கு நீங்க காலேஜ் லைஃப் சீரியஸா காட்டணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு காமெடியா காமிக்கிறீங்களா, தேர் ஆர் மெனி லைக் உனக்கு வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி அதெல்லாம் கலந்து ஒரு காலேஜ் காமிக்கிறது ஃபைன். அவன் அதுக்கப்புறம் அது தவிர்த்து வேற எதுவுமே இல்லையான்ற மாதிரி தான் இருக்கும். லைக் அவனுங்களுக்கு வந்து பார்த்தா ஏதோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடியலான ஒரு மேன் இல்லைன்னா ஐடியலான ஒரு கை அப்படின்ற லைக் இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஃபக் பாய் கைண்ட்ல இருப்பான் அவன் பார்க்க. இவன் வந்து அது மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. பெருசா இவனுக்கு வந்து எல்லாருமே ஒரு ஒரு ஹீரோவை எப்படி ட்ரீட் பண்றான் அதே மாதிரி தான் அந்த காலேஜ்லயும் ட்ரீட் பண்றேன். காலேஜ் போறதா எப்படி இருக்குன்னா, இது ஒரு மேட்ரிமோனியல் சைட் மாதிரி காலேஜ் மாதிரி தான். ஆமா, அதாவது நீ எதுக்கு வந்து படிக்க வரல கிடையாது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபைண்ட் மை க்ரூம் ஹியர் மேன். அது மாதிரி தான் இவனுங்க பண்றது எல்லாமே இருக்கும். எனக்கு அது அப்படி இருக்கிற ப்ராப்ளம் இல்ல. எனக்கு என்னன்னா, எனக்கு இன்னொரு சைடு எனக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இவனுங்க வந்து ஜென்ரலா லவ் பிலிம், நாட் ஜஸ்ட் காலேஜ் பிலிம் கிடையாது, நான் மொத்தமா லவ் பிலிம் மேல எனக்கு ஒரு ஹேட்ரட் வர காரணம், லவ் வந்து இவனுக்கு வந்து ப்ரொஜெக்ட் வந்து அப்படியே ஒரு ஏஸ்தட்டிக்கா அப்படியே ஷார்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் இவனுக்கு கவனமே இருக்கும். லைக் வந்து தூரத்துல வந்து ஒரு மரம் இருக்கும், அப்படியே பூ விழுகும், ஹீரோயின் வந்து நடந்து வருது, அப்படியே அது வந்து முடியை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருது. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஹீரோயினோட லிப்ஸை காட்டுறது, கண்ணை காட்டுறது, அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள எப்படி கொஞ்சம் கொஞ்சமா லவ். டேய் ரியாலிட்டியில அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காதுடா, சுத்தமா நடக்காதுடா. இல்ல அது புரியுது, அது படம்ன்றது அது கூட ஒரு ஓகே, அது வந்து திருப்பி 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 அதே தான் பண்றானுங்கன்றது தான் ப்ராப்ளம். நான் ஃபர்ஸ்ட் இல்ல ஜி, இத வந்து ஒருத்தர் இன்வென்ட் பண்ணிருக்கா, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு சலிப்பு தட்டுற விஷயம் அதுதாங்க. நீ வந்து லவ் பிலிம் பண்ற, நீங்க வர்ற எவனாவது ராவா இங்க நடக்கிற, see you don't, I don't want you to like நீ லவ்வர் எடுக்க வேண்டாம், நீ லவ்வர் மாதிரி படம் உன்னை எடுக்க சொல்ல, அது எனக்கு வேண்டாம், ஓகேவா? நீ ராவா அதுல இருக்க டாக்ஸிசிட்டி காட்டணும்னு நான் சொல்ல.
நீங்க அட்டகத்தி மாதிரி எதுன்னு சொல்றேன். அட்டகத்தில எனக்கு அட்டகத்தி ரொம்ப பிடிக்கும். நீங்க அதை வந்து எந்த ஜேர்னல்ல வைப்பீங்கன்னு தெரியல. பட் ஒரு கமிங் ஆஃப் ஏஜ், ஒரு அவனுக்கு வந்து ஒரு மல்டிபிள் லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி கொண்டு போறாங்க. காமெடி இருக்கும், அதெல்லாம் ஓகே. அந்த படத்தை வந்து சீரியஸா அப்ரோச் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கும். பிகாஸ் அவன் வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அவன் பாட்டுக்கு பஸ்ல ஏறான், பஸ்ல டக்குன்னு ஒரு பொண்ணை பாக்குறான், சைட் அடிக்கிறான், டக்குன்னு இறங்குறான், காலேஜ் போனான், காலேஜ்ல வந்து அவன் தான் கெட்டுங்கிற மாதிரி சுத்தறான். ஆனா அவன் டம்மிங் நமக்கு தெரியுது. இவனுக்கு பண்றது என்னன்னா, இந்த படம் இருக்குல்ல, ஜெயம் ரவி படம் ஒண்ணு, பிரதீப் ரங்கனோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், அது பேர் மறந்துட்டான். அதுல பாக்குற மாதிரி சும்மாவே சீனடி ஸ்கூலுக்கு டான் எல்லாம் சொல்றானுங்க. எனக்கு அதை பார்த்தாலே இந்த மாதிரி அவசரமா தான் இருக்குது. அது மாதிரி திருப்பி திருப்பி வந்து அதே போட்டு அரைச்சிட்டு இருக்கிறது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவன் பார்க்க வந்து இப்படி தெரியும், ஆனா டப்பின்றது நம்மளுக்கு தெரியும், டே இஸ் ரிலேட்டபிள் டு மீன்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல. இவனுக்கு வந்து கராத்தே தெரியும், அடிச்சாலே 10 பேர் பறப்பாங்கன்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல் பையனையே வச்சு இது பண்றாங்க. ஸ்கூல் லைஃப்னா இவனுக்கு காமிக்கிறது வந்து ஒரு லவ் மட்டும் தான் இருக்கு. ஸ்கூல் லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு 3 பேர் இருக்கணும், 3 பேருக்கு ஸ்கூல் லைஃப் இருக்கும், வேற வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் அங்க நடந்த விஷயங்கள், நம்ம பண்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் எனக்கு தொடரதே இல்ல பெருசா. ஆனா அது வந்து எனக்கு பண்ணா நல்லா பண்ணும், அந்த பெஞ்ச் மார்க் இருக்கணும்னா எனக்கு சூப்பர் பேட் மாதிரி பண்ணும் தெரிஞ்சுங்க. எனக்கு அதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர் பேட் கைண்ட்ல சூப்பர் பேட் மாதிரி இங்க பண்ணா சத்தியமா சொல்றேன், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஏகப்பட்ட பிரச்சனை. அது மாதிரி கூட சரி ஓகே. இல்ல அது இல்லனா இட்ஸ் an adult comedy. இல்ல எனக்கு அது பண்ணணும் ஜி, அது எனக்கு தெரியல. அது அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க பண்ணணும்னாங்க அது கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நீங்க அப்படி பண்ணலாம். உடான் பாத்தீங்க, எனக்கு உடான் மாதிரி பண்ணணும்ன்ற ஆசை ரொம்ப இருக்கு. உடான் வந்து ரொம்ப சூப்பரான படம், எனக்கு அது ரொம்ப எமோஷனலான படம். பட் பர்சனலி கனெக்ட். பட் ஆனா எனக்கு அது மாதிரி பண்ணணும், அது மாதிரிலாம் பண்ணா நல்லா இருக்கும். அது மாதிரிலாம் எனக்கு தொடர்றதே இல்லை. அது காமெடியும் இருக்கும், ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃபும் இருக்கும், அவனோட பர்சனல் லைஃபும் அது கனெக்டா இருக்கும். அது மாதிரி நான் படம் இந்தியால ஃபியூ மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா மேபி 2-3 கிடைக்கலாம். பட் ஆனா உடான் ஃபேவரட். சோ அது மாதிரி நான் சாரி நான் சொல்றது, நீங்க நம்ம இவ்வளவு சொல்ற குறை சொல்றதுனாலுமே ஜி, நீங்க லவ் ஃபிலிம்ஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம் ஒரு மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் எடுக்க தெரியல, தட் இஸ் ஃபைன், ஓகேவா. மேபி வாரணாயிரம் கூட ஓகே சொல்லலாம், கம்மிங் ஆஃப் ஏஜ் படம் இட்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த படம்லாம் குறை சொல்லுவாங்க, அந்த படம் எல்லா படமும் குறை சொல்ல, இட் வாஸ் குட். நீங்க ஆனா கம்மிங் ஆஃப் ஏஜ்ல லவ் ஸ்டோரி எடுக்கிறீங்க அப்படிங்கறத வந்து இப்ப நீங்க அதுக்கப்புறம் அந்த ஆளே இன்னொரு படம் எடுத்தா, என்னது அந்த ஜீவா சமந்தா படம், நல்லா இல்ல. நீங்க அபவுட் ரிலேஷன்ஷிப்னு வரப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு அபவுட் ரிலேஷன்ஷிப் படங்களே உங்களால டேக்கிள் பண்ண தெரியாததுக்கு ரீசன் வந்து மாடர்ன் டைம்ஸ்ங்கிறது ஒண்ணு. பட் ஆனா நீங்க ஒரு 1980s எனக்கு பிடிச்சது ரொம்பனா பாக்கியராஜ் ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 கேரக்டர் தான் இருக்கும், பட் he used to create drama out of it, used to get fun out of it, he used to have those interactions, seriousness இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள, ஃபன் இருக்கும். லைக் நீங்க அந்த மாதிரி இல்ல ஜி, நீங்க யோசிச்சு பாருங்க, பாக்யராஜ் வந்து எப்பவோ அவர் ஃபிலிம் மேக்கர் அப்பவே வந்து அவர் ஹீரோ வந்து இது பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்ப ஹீரோ வந்து பியூராலாம் இருக்க மாட்டான் ஜி, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து there is a scene, ஓகேவா, இது வந்து அஃபென்சிவா இருக்கலாம், பட் நான் அதை வந்து ஒரு காமெடி சீன் மாதிரி தான் பாக்குறேன், தப்பா எடுத்தா கட் பண்ணிக்கோங்க. என்னன்னா அவன் வந்து என்ன சொல்லுவான், 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வந்துடும். அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான், இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவான், பாக்யராஜும் அவன் ஃப்ரெண்டும் ஒண்ணு சேர்த்து இவனை திட்டுவாங்க. அப்போ ஏண்டா நீங்க 2 பேரும் கவுண்டங்க, அதனாலதான் ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு, என்னை பத்தி என் ஜாதி பத்தி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு. இப்போ இட்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு பண்ணியா தான் இருக்கும். ஹீரோ பாக்யராஜ் வந்து இந்த டைலாக் சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு பண்ணி பேசுறதா இருந்தது, ஓகேவா. ஏன் அப்படின்னா ஒரு ஹீரோங்கிறதுனால ஒரு பியூரிஸ்டா காட்டுறது அதெல்லாம் ஒண்ணும் இருக்கு. அந்த படம் ஆரம்பத்துல இருந்தே அது இருக்கவே இருக்காது. பாக்யராஜ் படத்துல எந்த படத்துலயுமே பாக்யராஜ் வந்து ஒரு பியூர் கேரக்டர்லாம் இருக்காது. அவர் வந்து ஒரு கிரேவா தான் இருப்பாரு, ஓகேவா. நான் இது நீங்க சொல்லி இது பார்த்தேன், முந்தானி முடிச்சல இது சின்ன வீடு பார்த்தேன். சின்ன வீடு பயங்கரமா ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ட் ஒரு எல்லா எனக்கு என்ன பிடிக்கும்னா அந்த படத்துல அவரு இன்ட்ரோவே வந்து 3 போட்டோ கட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்றாருன்னு பார்த்தா கழுத்து வந்து இப்படி இருக்கணும், இந்த எனக்கு டைட்டில் கார்டே சூப்பரா இருக்கும். அந்த 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 சின்ன வீடு
அது அவன் பண்றதுன்னா நீ எப்படி இருக்குன்னா இட் வில் ஃபன்னா இருந்தாலும் நம்ம வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் பண்றது கரெக்ட் இல்ல. அதாவது he will be dummy. அவன் வந்து வெளியில அந்த மலையாளம் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறது பல்ப் வாங்க போறான், இது பண்ண போறான். லைக் he shows the patheticness of being a male chauvinistங்கிற ஒரு டோன்ல இருக்கும். லைக் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். he will come to a realization, then ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு it in between the two people and their hearts. அதாவது நீங்க எப்படி நீங்க அதுதான் நீ ஏன்னா எப்பயுமே ஒரு லவ்ல என்ன ஒரு விஷயம்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேபி பாக்குறப்ப உங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷனோ அழகா இருக்க பொண்ணுங்களோ தான் we will gravitate to. மேபி பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தான். பட் ஆனா there is for me what I will say na நீ once you get to know them when you go conversation அந்த மாதிரி போறப்போ அந்த பொண்ணு அழகா இருக்காங்களா அழகா இருக்காங்க மேட்டர் கிடையாது. the way you understand each other is what love is about. நீ அந்த அந்த இன்டிமேட் டீடைல்ஸ்னா அவ்வளவு கேப்சர் பண்ணிருப்பாரு. நீங்க நிறைய அந்த மாதிரியான விஷயமே இப்ப கிடையாது. நம்மளது ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்றது இந்த மாதிரி ராம்காம்ல சொல்றது சோ லாக்ஸ் ரிலேட்டபிலிட்டி. லைக் அந்த ரிலேட்டபிலிட்டி வந்து ஃபேக்டர் வந்து பயங்கரமா லாக் ஆகுது, இல்ல இருக்கவே இருக்க மாட்டேங்குது. மேபி தட்ஸ் தி ரீசன் we don't feel connectedன்றது ஒரு இது. அதுவும் ஆமா, அது ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர். ரிலேட்டபிலிட்டியா இருக்கணுமா எப்பவுமே அப்படின்றது கிடையாது. பட் when you are showing something like ஒரு காலேஜ் விஷயம்னா எல்லாரும் காலேஜ் போயிருக்கோம், எல்லாரும் ஸ்கூல் போயிருக்கோம். சோ அதுல வந்து பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி விஷயம் லைக் டேய் என்னடா இருக்கலாம், ஆனா வந்து ரொம்ப பெரிய இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பண்றது. ரொம்ப இதுவா தான் இருக்கு. ஆனா நான் ஒரு மலையாள படம் பார்த்தேன், நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் வாலான்னு ஒரு படம் இருந்துச்சு, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அந்த படம். இட் வாஸ் அந்த அவங்க அந்த ஸ்கூலை காட்டினது, காலேஜை காட்டினது, டேல் அபவுட் லூசர்ஸ்ங்கிறது வாட் தே கேம் டு சே இட் வாஸ் குட். அந்த லெவலுக்கு கூட இல்லைன்ற நீங்க நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. பட் அந்த மாதிரியான படமா அது இருக்கா நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி கூட இல்ல. அதான் லைக் அது மாதிரி கூட இல்ல, அது மாதிரி கூட தான் இல்ல. லைக் இல்ல படி காமெடிஸ் கூட நம்மளுக்கு ஒழுங்கா வரது இல்ல. ரொமான்ஸ்ல படி காமெடி அதுல ஏதாவது ரொமான்ஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ஐ மீன் எங்கேயாவது ஒருத்தர் சைட் அடிச்சுட்டு இருப்பான் ஒரு பொண்ணு, அது மட்டும் ஒரு இருப்பான் அந்த வீட்டுல. இது இட்ஸ் ஹாரர் ஃபிலிம் கைண்ட் ஆஃப் ஒரு படி காமெடி மாதிரி தான். ஒரு இதுலயே படி காமெடிஸ் நம்ம எங்க எடுத்திருக்கோம், ஒண்ணுமே வரல. நம்மளுக்கு என்னன்னா எனக்கு வருத்தனா நம்ம வந்து இவனுங்க வந்து நம்ம சொல்றது எப்படின்னா இவனுங்க மத்த இருக்கிற சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது. இங்க இருந்து நம்ம பண்ணதே தான் சொல்றேன். படி காமெடி நீங்க சொல்றது நீங்க வந்து கமல்ஹாசனும் இவரு அவர் பேர் என்ன கிரேசி மோகன் அவருக்கும் எல்லாமே இருந்துச்சு. கமல் கே சம்பந்தமா இருக்கட்டும், பஞ்சதந்திரமா இருக்கட்டும், சோ குட். நீங்க அதெல்லாம் டாப் பண்ணவே முடியாது அந்த மாதிரி படம். வேர் டிட் இட் கான் டுங்கிற மாதிரி தான். நீங்க நான் மாடர்னைசேஷனா எடுக்கிறேன். சி இன்னொன்னு இந்த மெசேஜ் சொல்ற படங்களும் நான் அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்றேன். நான் போனதுலயும் அதே தான் சொன்னேன், இதுலயும் சொல்றேன். ஃபிலிம்னா நீங்க அந்த மெசேஜ் சொல்றதையும் உங்களால அதை சட்டிலா வைக்க முடியும். அந்த படத்தை பார்க்கறதுனால உங்களால அதை கடத்த முடிஞ்சா ஃபைன். ஆனா ப்ளீஸ் டோன்ட் ப்ரீச் பீப்புள். ஓகே, நான் எதுக்கு சொல்றேன்னா ஹோலாவே சொல்றேன். பீப்புள் மே டேக் இட் இன் அ பேட் வே. ஓகே, அப்ப இதுல வந்து ஒரு நல்ல கருத்து சொல்றது தப்பானா என்டையர்லி ஃபைன். ஓகே, இட் ஷுட் பி சட்டில், இட் ஷுட் பி டோன்ட் ப்ரீச். இந்த ஆர்ட் மூலம் கட்ட முடியாது. அந்த ஆர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு யூ ஷுடன் ஒரு ஆன் த ஃபேஸ்ல நீங்க அதை வச்சுக்கினா நீங்க அந்த படமாவே என்னால அது ஒரு ஆஃப்டர் டேஸ்ட். அது எந்த ப்ரோக்ராம் தான் வந்தாலும் சொல்றேன், அது எனக்கு அதுவும் சுத்தமா பிடிக்கிறது இல்லை. இன்னொன்னு நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சமரா நீங்க இருந்தா சொல்லுங்க வேற கொஸ்டின். அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நம்ம நிறைய ஜான்ராஸ் வந்து நான் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்றேன். The reason we are not unable to explore genre in தமிழ் சினிமாவும் வந்து நம்ம ஹாலிவுட்ல நம்ம கம்பேர் பண்றோங்கிறது இப்ப நீங்க எல்லாம் புளித்தீங்களான்னா அப்படி கிடையாது. பட் நான் ஐ கிராவிடேட் டுவர்ட்ஸ் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா நிறைய ஜானரல் ஃபிலிம் இருக்கு இங்க பண்ண பேசிக்கலா நல்லா பண்ற ஒருத்தருக்கு நான் அவனை பார்த்தனா இல்ல நீங்க வந்து பூரா இல்ல அதுக்கு ரீசனும் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பாப்புலேஷன் வேற, நம்ம பாப்புலேஷன் வேற. பாப்புலேஷன் நான் ஹோல் இந்தியா சொல்றேன். தமிழ்நாடுனா 7 crores யூ ஆர் கேட்டரிங் டு தீஸ் பீப்புள் தான். அங்க நீஷான ஒரு ஜான்ரா எடுத்தாலும் தேர் ஆர் ஆடியன்ஸ் டு சீ தட். தமிழுக்கு அப்படி பழக்கப்படல. அது ஒரு ஜான்ராங்கிறதுக்காக உள்ளேயே வந்துட்ட அப்புறமே நீங்க புதுசா இப்ப நீங்க அங்க வந்து அதாவது ஹாரருக்கு இருக்கும், அடல்ட் ஹாரருக்கு இருக்கும், சைக்காலஜிக்கல் ஹாரருக்கு ஒரு இது இருக்கும், ஸ்லாஷர் ஃபிலிம்ஸ்க்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கும். அங்க நீங்க அந்த பிளம் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் அங்க ஓடும். சின்ன படமா தான் இருக்கும். நீங்க நம்ம நிறைய பிளம் ஹவுஸ் படம் பார்த்துப்போம். இந்த ஒரு ஹேண்ட்ல வந்து
ஒரு பேய் இருக்க மாதிரி அதை வந்து பிடிச்சா ஒரு டாக் டு மீ ரொம்ப சிம்பிளான படம் ஜி. நீங்க பட்ஜெட்டாவே கூட பாத்துங்க, ஐடியா பண்ணி பாருங்க. பட்ஜெட்டாவே ரொம்ப ஒரு ரெண்டே வீடு தான், ஒரு கை பொண்ணு 2 வீடு, அவ்வளவுதான். they are able to achieve that. It was so refreshing. சின்ன பட்ஜெட் படம், what it came to, it delivered what it was. அது வந்து இந்த ஜான்ரா எக்ஸ்ப்ளோரேஷன் நம்மளுக்கு இங்க இல்ல, சுத்தமாவே இல்ல. இதுக்கான ரீசன் எனக்கு புரியுது, பட் இதுதான் ரீசன்ட். பட் இட் இஸ் நாட் அ ஹர்டில் கிடையாது. நீங்க தான் ஆஸ் டைரக்டர்ஸ் தான் நீங்க தான் அந்த ஹர்டில தாண்டணும், நீங்க தான் அதை பிரேக் பண்ணணும் அந்த பேரியரை. நீங்க ஏன்னா நீங்க ஒவ்வொன்னா நீங்க கொண்டு வர தானே வருது. இப்ப நீங்க ஜான்ரா ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு வந்து ஒண்ணு பண்ணீங்க இல்ல, சாங்ஸ் எல்லாம் வேணாம் பண்ணீங்க, நான் பண்ணதை அப்ரிஷியேட் பண்றேன். தென் தட் அப்படியே போக போக அது டைலூட்டட், தட் இஸ் ஃபைன். பட் ஆனா நீங்க பண்ண ட்ரை பண்ணீங்கல்ல, ஓகே சாங்ஸ் எல்லாம் இல்லாம நான் வந்து ஒரு பியூரா ஜான்ரா ஃபிலிம் எடுக்கிறேன், ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணீங்க, தட் இஸ் ஃபைன். பட் ஆனா அந்த ரீசன் இது. நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ் சினிமால நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் படத்துல இருந்து கொரியன் அது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படத்துல இருந்து எல்லாமே பார்க்கறோம் நம்ம, வேலை இல்லைன்ட்டு, ஓகேவா? பட் அந்த மாதிரி படத்துல எந்த மாதிரி ஜான்ராஸ் யூ வாண்ட் டு see in தமிழ் சினிமா, the niche genres that you want to see in தமிழ் சினிமானா இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் எதுனா அவாய்ட் பண்ணுன்னு சொன்னேன். கமர்ஷியல் படம் நம்ம நல்லா இப்ப பண்றது இல்ல, நல்லா பண்ணிட்டு இருந்தோம் பண்றது இல்ல. தே ஷுட் டூ குட். நம்ம அதான் விரும்புறோம். தமிழ் சினிமானா நீங்க கமர்ஷியல் படம் நீங்க நல்லா பண்ணுங்க, மசாலா படம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கறோம். இந்த ஹாரர் காமெடி இந்த இதெல்லாம் விட்டுருங்க, ஓகேவா? இது இல்லாம நம்ம நிறைய ஜான்ரஸ் பண்ணிருக்கோம். எந்த ஜான்ரஸ் நீங்க யூ வாண்ட் டு see in தமிழ் சினிமா? டிஃபரண்ட் ஜான்ரஸ் இருக்குல்ல. எனக்கு வந்து லைக் தமிழ் பண்றாங்க, ஓகே சரி பண்றது சொல்றேன். பட் ஆனா வந்து யார் பண்றான்றது தெரியல எனக்கு, யார் பண்ண போறான்றதுலாம் தெரியல. ஏன்னா இது மாதிரி எடுத்தா நான் பார்க்க மாட்டேன். பட் நான் சொல்றேன், எடுத்தா லைக் ஒரு டவுட்ஃபுல்லோட தான் இருப்பேன். லைக் ஏன்னா இவங்களுக்கு பயம் கொடுத்துட்டாங்க ஆப்வியஸ்லி. என்ன சொல்றது, ஒரு ஓகே நான் கமிங் டு தி பாயிண்ட். எடுத்தா பாப்பேன் அப்படின்றது வந்து சம்திங் லைக் நீங்க ஆரம்பத்துல சொன்ன ஒரு பாயிண்ட், பிலாசபிக்கல் டச் இருக்கணும்ன்றது. அது மாதிரி ஒரு கைண்ட்ல இருந்ததுன்னா ஐ வில் வாட்ச். அது ஒண்ணு மெசேஜ் சொல்றாங்கல்ல படத்துல, அதான் நம்ம இல்ல அது பிலாசபிக்கல் டச் இருக்கணும்ன்றது வேற, மெசேஜ் சொல்றது வேற. அப்படி நான் சொல்ல, பட் இப்படி இருந்தா நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து சம்திங் லைக் என்ன சொல்றது, எனக்கு வந்து நார்மலா ஒரு என்ன சொல்றது, லைக் திருப்பி அதேதான். லைக் இப்போ ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ் பாக்கணும்னா அதுல வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வருது, எல்லாமே தான் வருது. அதுலயே வந்து அது மாதிரி ஃபிலிம்ஸே வந்து ஒன்று பெருசா வந்து ஒழுங்கா பண்ணாலே போதும் தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இது பார்த்தோம்ல, எனக்கு வந்து நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன், இது பேங்க்ஸிஸ் ஆஃப் ஃபியூச்சர், மார்ட்டின் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அது எனக்கு அது மாதிரிலாம் தமிழ்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த செட்டப் சொல்ல, ஆனா வந்து அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீ எங்க பேசாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால ஒரு நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். என்னடா அந்த கைண்ட்ல இவனுங்க வந்து லைக் இஷ்யூஸாவே இவனுங்க வந்து எடுத்து, இப்போ ஒரு கான்ஃபிளிக்ட், சென்ட்ரல் கான்ஃபிளிக்ட் எப்பவுமே இருக்கு. ஒரு படம் எடுத்தா ஒரு சென்ட்ரல் கான்ஃபிளிக்ட் இருக்கும், அதை சால்வ் பண்ணும், அதுக்கப்புறம் இதுவாகும்ன்றது தான் பேசிக்கான ஐடியா. சென்ட்ரல் கான்ஃபிளிக்டே வந்து இவனுக்கு பெருசா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல இல்ல. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே they can easily come up with a lot of genres. First of all, கான்ஃபிளிக்ட் வந்து இன்டர்பர்சனல் கான்ஃபிளிக்டா இருக்கலாம். இவனுக்கு வந்து கான்ஃபிளிக்ட் வந்து ஒரு ரொமான்ஸ்குள்ள ஃபிக்ஸ் பண்ணதுனால அது மாதிரி சண்டை போடுறது டாக்ஸிசிட்டிலே முடிஞ்சிருது. கான்ஃபிளிக்ட்ஸ் வித் சொசைட்டி இருக்கும், கான்ஃபிளிக்ட்ஸ் பிட்வீன் லைக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், கான்ஃபிளிக்ட்ஸ் பிட்வீன் பேரண்ட்ஸ் இருக்கும், கான்ஃபிளிக்ட்ஸ் பிட்வீன் மெனி. அதை அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஓகே இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு, ஓகே அப்போ தேர்ட் டோரா வந்து அவனுக்கு ஜானர் ஓப்பன் ஆகும். இப்படி கான்ஃபிளிக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்க வரைக்கும் தான் நீங்க வந்து ஜானர் ஓப்பன் ஆகாம இருக்கும். நீ கான்ஃபிளிக்ட் ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஓகே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஓப்பன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஜானர்ஸ் வில் ஓப்பன் அண்ட் யூ கேன் மேக் அ ரியலி குட். நீங்க சொல்றதுல நான் இன்னொரு ப்ராப்ளம் சொல்றேன். அது எக்ஸ்ப்ளோர் பண்றது என்னன்னா, நீ இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ப்ரோட்டாகனிஸ்டும் சரி, இது மேலா ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டுமே ஆஸ் அ ப்ரோட்டாகனிஸ்டாவே தேர் won't be any difference. நீங்க 10 படம் நீங்க அந்த ஒரு யூனிக்கான ஒரு ப்ரோட்டாகனிஸ்டோட ட்ரைட்ஸே நம்ம பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்றது. நீங்க அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கட்டர் தமிழ் சொல்றோம்னா, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல எல்லாத்துக்கும் வீங்க, பட் ஆனா அந்த ஒரு இன்டர்பர்சனல் ப்ராப்ளம்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு ராம் படத்துல ட்ரை பண்ற மாதிரியோ நீங்க கொண்டு வரல. 7G நீங்க அந்த மாதிரியான, அதாவது ஒரு ஹீரோனாவே நீங்க
ஹீஸ் அ கிரேட் காய் அப்படிங்கிற மாதிரியே காட்டுறது ஒரு நல்ல குவாலிட்டி இல்லைன்னா அந்த லூசர் மாதிரி கண்ணா நீங்க காமெடின்னு கொண்டு போயிருது. லைக் வேர் இஸ் த நுவான்ஸ் இன் தட்? நீங்க அந்த லோனர்னா இவனுக்கு சீரியல் கில்லரா மாத்திடுறானுங்க, அவ்வளவுதான். அதுவும் அந்த மாதிரி படத்துல ஹீரோயின்லாம் ஒன்லி ஜெனிலியா மாதிரி தான் இருக்கும், நதிங் எல்ஸ். ஹாசினி, சாரி ஹாசினி மாதிரி இருக்கும். அதான் எப்பவுமே லூஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நான் சொல்றேன். எனக்கு வந்து என்னன்னா, நான் பார்க்கணும்னு நினைக்கிற ஜேர்னல்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன இதுலயே நான் நிறைய சொல்லிட்டேன். சைக்கலாஜிக்கல் ஹாரர்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். எனக்கு என்னன்னா, ஃபேண்டசியில வந்து எனக்கு தெரியும் அது வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கு. பட் கொஞ்சம் ஃபேண்டசியில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விஷயங்கள் கொண்டு வரலாம். அதே மாதிரி சைஃபை வந்து சக்தி சௌந்தரராஜன் மாதிரி சத்தியமா சொல்ல, சைஃபைல யூ டோன்ட் ஹாவ் டு பிரிங் த சேம் கான்செப்ட். லைக் அப்படியே கொண்டு வரணும்னு சொல்ல, லைக் எல்லா டைம் டிராவல் எடுங்க, எல்லா டைம் லூப் எடுங்க, அது சொல்லல. பட் சம்திங் ஏதாவது ஒண்ணு நல்ல படம். மாநாடு நல்ல படம். மாநாடு மாதிரி you don't have to bring that அதே கான்செப்ட் மாதிரி பண்ணுங்க. அகைன் அண்ட் அகைன் டைம் மிஷின் லோக்கலைஸ் இல்ல நான் என்ன சொல்றேன், புது ஐடியாஸ் இன்னோவேட்டிவாவே பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க வந்து there are like கண்டிப்பா ஒரு கிரியேட்டிவா ஸ்பார்க்கே வரலன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா வந்திருக்கும், அதுல கொஞ்சம் டெவலப் பண்ணி புதுசா ஏதாவது கொண்டு வர பாருங்க. லைக் இப்ப வந்து பிளாக்னு ஒரு படம் எடுத்தாங்க, எனக்கு அது சுத்தமா கோரன்ஸோட ரீமேக் ஓடிச்சுன்னு தான் சொன்னாங்க. ஓடிச்சுன்னா ஆனா வந்து அதனால வந்து நானும் பார்த்தேன், வொர்க் அவுட் ஆகல. நம்ம ட்ரை பண்ணீங்களோ மேபி இது வொர்க் அவுட் ஆவறதுல நம்ம ஆடியன்ஸ் பிடிக்கிறது இல்லையானோ ப்ராப்பரா இது பண்ணல ஜி. லைக் ப்ராப்பரா அது வந்து ப்ராப்பர் பேஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்கிரீன் பிளே எதுவுமே வந்து பெருசா பண்ணாம. இப்போ நீங்க நைட் உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா ஒரு புது ஜான்ரா படம் நீங்க எழுதலாம். அது மாதிரி நாளைக்கே கூட போய் படம் பண்ணாலும் நல்லா இருக்காது. தேர் நாட் புட்டிங் என்ன சொல்றது, மறுபடியும் அது வந்து இட்ஸ் கோயிங் டு மானிட்டைசேஷன். அதுக்கப்புறம் வந்து இத்தனை பட்ஜெட், இது மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இல்ல நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பிளாக், நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொன்னா பிளாக்கு ஐ டோன்ட் திங்க் பெரிய பட்ஜெட் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து எக்ஸாம்பிளே ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு வில்லா இருக்கு, கண்டினியூஸா நிறைய வில்லாஸ் இருக்கு, அது நீ நிறைய இடத்துல பாக்கலாம். இல்ல நீ அது மட்டும் தான் வியர்ஸ்னா அது உனக்கு பெருசா செலவாக போறது. ஏன்னா உனக்கு நிறைய சீன்ஸ் வெளியே வரல, உனக்கு வீட்டுக்குள்ளதான் இல்ல. ஆனா அந்த படம் ஏன் அந்த படம் ஏன் ஒர்க் ஆகலன்னா ரைட்டிங்ல வந்து எனக்கு அது சாட்டிஸ்பாக்சனா இல்ல. நான் கோரன்ஸ் பார்த்ததுனால எல்லாம் சொல்ல, அந்த படம் உண்மையிலே நல்லா எழுதப்படல, அதுதான் காரணம். அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. அதே மாதிரி வந்து there are some films, இப்போ நான் வேற ஒரு இதுக்கு வரேன். இப்போ there is a film called மாவூரி புலிமரம். நிறைய பேர் அந்த படம் பார்த்திருப்பாங்க. அந்த படம் வந்து நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்கல. 2 பார்ட் இருக்கும். மாவூரி புலிமரம் கன்னடா படம். படம் நல்லா இருக்காது. இட்ஸ் பி கிரேட் படம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பார்ட் இருக்கு அந்த படத்துக்கு. ஆனா அந்த ஃபிலிம்க்கு ஆட் லைக் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற படம், பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு அந்த படத்தை. வந்து என்னன்னா ரூட்டடா லைக் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மித்தாலஜிக்கல் ஐடியாஸ் அதை எல்லாத்தையும் பிளெண்டிங் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பான். அந்த படத்துல அதை ஓவர் டூ பண்ணி வச்சிருப்பான். அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அப்போ நம்ம ஊர்ல ரூட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து இந்த மசாலா கொள்ளைய பத்தி கொஞ்சம் பிஃபோர் சுழலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மசாலா கொள்ளைய வச்சு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. லைக் வந்து அதுல ஏதாவது நிறைய தெரிஞ்சுக்கணும், அது ரிலேட்டடா ஏதாவது புக்கெல்லாம் இருக்கான்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் எனக்கு கிடைக்கல. நான் அது பார்க்கணும் எதுவும் வேற எதுவும் இருக்காங்க. பட் அந்த கான்செப்ட் வந்து சுழல்ல வந்து கரெக்டா யூஸ் பண்ணல. பட் அது வந்து ஒரு பொட்டன்ஷியலி ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஒரு கீ இருக்கு அதுல. அது யாரும் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இது ஒரு வார் ஃபிலிம். புரியல? இல்ல வார்னு ஏதோ சொன்னீங்க, வார் ஃபிலிம் எடுக்கிற பொட்டன்ஷியல் சொன்னீங்க. மசாலா கொள்ளை சுழல்ல வரும். ஏதோ இல்ல அது என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னீங்க, அது கிளியரா கேட்கல. இல்ல அது வந்து ஒரு பொட்டன்ஷியலா ஒரு நல்ல ஹாரர். ஓகே நல்ல ஒரு ஹாரர். நான் வந்து இம்பெட்டிகோர்னு ஒரு படம் பார்த்தேன். ஓகேவா? அது வந்து இந்தோனேஷியன் படம். அந்த படம் நாட் அ கிரேட் ஃபிலிம். பட் எனக்கு வந்து
என்ன சொல்றது, ஒரு ஹாரர் பிலிமா அது என்ன பண்ணுமோ அது பண்ணிச்சு, என்ன பயமுறுத்துச்சு, அது ஓகே. அதனால எனக்கு அந்த படம் ஓகே. வெயிலிங் படம் கூட சொல்லலாம். வெயிலிங் கூட ஒரு நல்ல வெயிலிங். ஆமா, வெயிலிங் நல்லா ரூட்டடான படம் அது. அவங்க ஊருக்கு ரூட்டடாவும் அது பயங்கர ரூட்டடான இருக்கும். ஆமா 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 ரூட்டடாவும் இருக்கும். அந்த ஹாரர் எலமெண்ட்டை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி, ஈவன் நீ வெயிலிங்க அப்படியே இங்க கொண்டு வந்தா கூட இங்க ஷூட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த மந்திர தந்திரம் மாயாஜாலம் அந்த கடைசியில வர அந்த டிமாண்ட் ஃபேக்டர் எல்லாமே இங்க ஒர்க் ஆகும். சாத்தான்ங்கிற ஃபேக்டர் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு என்னன்னா ப்ராப்பரா இங்க ரூட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பண்ணலாங்கிறது என்னோட ஐடியா. நீங்க வெளியில இருந்து கான்செப்ட் கொண்டு வர்றது வேற. இங்க இருக்கக்கூடிய நானே வந்து நான் அதான் சொல்றேன், நீ ஃபவுண்ட் ஃபுட்டேஜே பண்றியா, நீ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல வந்து இப்போ பிளார் விட்ச் ப்ராஜெக்ட் மாதிரி நான் ஒன்று பண்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பிளார் விட்ச் ப்ராஜெக்ட் ரீமேக் பண்றேன்னா, நான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மித்தாலஜி, ஒரு ஒரு அங்க அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ஒரு அவங்க நம்பப்படுற ஒரு நாட்டார் தெய்வமோ ஒரு பேய் கதையோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை நோக்கி நான் டிராவல் ஆகிதான் நான் வந்து பிளார் விட்ச் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். நீ வந்து நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 பசங்க வந்து ட்ரெக்கிங் போற மாதிரி ரேண்டமா ஒரு ஊருக்கு போய் என்ன சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? இப்ப நம்ம மர்மர் கூட அந்த மாதிரி தான் ஃபெயில் ஆயிருக்கு. மர்மர்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இப்போ பாதி ஒரு படம் மஞ்சள் மின்னல் வீரனா, மின்னல் வீரன் நீங்க சொல்ல ரூட்டடா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா அவர் சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. நீங்க இந்த மாதிரி ஜான்ரா டிஃபரெண்டான ஜான்ரா வெஸ்டர்ன் பண்றப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அதை ரூட் பண்ணணும். அங்க ரூட்டிங்லாம் நீங்க ப்ராப்ளம் பண்றீங்க. இதே மின்னல், நீங்க இதுல வந்து மின்னல் முரளி அவங்க எப்படி இருக்காங்க, நீங்க மின்னல் வீரல் எப்படி இருக்காங்க. You have to see நீ வீரங்க மின்னல் வீரன் மின்னல் வீரன் 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 வெறும் வீரனா அது வெறும் வீரன். ஓ என்ன மின்னல் வீரன் ஏதோ ஒண்ணு அது ஹிப் ஹாப் படம். சோ குரசல் இட் வாஸ் ஓகே ஃபன் வாட்ச்னு வைங்க. அதாவது நம்ம ஆளுங்க என்ன மிஸ் பண்றாங்கன்னா அதுக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய படம் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. அதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி தே ஃபெயில்டு. they want to try பண்ணா என்னன்னா நீங்க அந்த ரூட் பண்ற ப்ராப்ளம் தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம செட்டப்ல கொண்டு வாங்க. பீப்புள் அவங்க அதுக்குள்ள நீங்க ரிலேட், நீங்க படத்துக்குள்ள கொண்டு வரணும். நீங்க அதை ஃபவுண்ட் ஃபுட்டேஜாவே எடுத்தாலும் நீங்க அதை வந்து ஏலியனேட்டடா போகுது. நீங்க டக்குன்னு ஒரு டிஃபரெண்டான ஜான்ரா எடுக்கிறீங்கன்னா, சைஃபைல இப்ப ஜான்ரா நான் எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா இன்டர்நெட்னாலே சொல்லுவேன். அந்த வன்மமும் இருக்கு எனக்கு. இன்டர்நெட்னாலே வந்து ஸ்டெயின்ஸ் கேட் அனிமியோட ரீமேக் தான். அது யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கினாலும் சரி, பட் தே டிட் இட் வெல். எனக்கு அதுல தப்பாவே எதுவும் தெரியல. நீங்க எனக்கு என்னன்னா நீங்க கொரியன் படம் எந்த படம் ரீமேக் எடுங்க, அதையே நீங்க நல்லா எடுங்கன்னு தான் சொல்றாங்க. நிறைய கொரியன் ஃபிலிம்ஸ் இருக்கு, அதெல்லாம் அப்படியே இந்த பக்கம் எடுத்தா இட் வில் பி சோ குட். கமர்ஷியல் படமாமே இட் வில் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து இவங்க சைஃபை ஜான்ராவே கொஞ்சம் நல்லா எடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி டைம் டிராவல் மட்டும்தான் காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும். ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரிய, சைஃபை ஜான்ரா எடுத்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். நீங்க சொன்ன மாதிரி சிஜி எல்லாம் போகும். நம்ம ஆளுங்க எடுத்து ட்ரை பண்ணி சைஃபை ஜான்ரா எடுக்கணும்னா ஏலியன் படம் எடுக்கிறாங்க. நீங்க ரூட் பண்றது எப்படி ரூட் பண்றீங்க, வெதர் தட் ஸ்டோரி டிமாண்ட்ஸ் இட் ஆர் நாட். இன்னொன்னு நான் என்ன பாக்கணும்னா, இன்னொன்னு எனக்கு வந்து எஸ்பினாஜ் பிலிம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படங்கள் அந்த மாதிரி படங்கள் வந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அது வந்து ஐ வாண்ட் டு see that. ஏன்னா நீங்க நம்ம ஹீரோஸ் எல்லாம் வச்சு கிரியேட் பண்ணலாங்க. நீங்க எஸ்பினாஜ் பண்ணலாம். தூம்லாம் எடுத்தாங்களே என்ன, கிட்டத்தட்ட அது எஸ்பினாஜ் பண்ணலாம். இல்ல ஃபேமிலி கை நல்லா தான், ஃபேமிலி மேன் நல்லா தான் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா சொல்ல போறாங்க, பட் ஆனா ஃபேமிலி மேன் நல்லா எஸ்பினாஜ் த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி ஜான்ராஸ் பண்ண டச். இது போக்கிரி அந்த மாதிரி சொல்றீங்களா? போக்கிரி அது ஒரு இல்ல இந்த கைண்ட் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏங்க இல்லங்க கமர்ஷியல் நான் பாராட்டுறேன். நிஜமாலே பண்ணுங்க, நல்லா நானும் பார்க்கத்தானே போறேன் எப்படி பண்றான்னு. இல்ல வன்மலாம் இல்ல, லைக் நல்லா பண்ணா பாராட்டு, வாழ்த்துக்கள். நல்லா பண்ணனாலும் வாழ்த்துக்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹாரருமே யூ கேன் டூ பெட்டர். இவரு சமராய் சொன்ன மாதிரி நீங்க அதை வந்து கொஞ்சம் நீங்க உங்களோட செட்டப்பை நீங்க ரூட் பண்ணி இஃப் யூ எடுத்தீங்கன்னா இட் லைக் தலைவர் சாக்சி சொன்ன மாதிரி the most personal is the most creative. அந்த மாதிரி make it more personal. அதுதான், like if you come to that then it's going to be really good.
எனக்கு தெரிஞ்சு அதுதான். பட் நாங்க இந்த டாபிக் இது வரைக்கும் பேசணும், நாங்க எங்க டாபிக் ஸ்டார்ட் பண்ணோம், எங்க போனோம், எங்க வந்தோங்கிறது எங்களுக்கே தெரியாதுதான். சரியா? நாங்க வந்து நீங்க வந்து இவங்க வந்து பிராக்டிசிங் கிரவுண்ட்ல தான் இருக்கும். நாங்க வந்து ரியல் கிரவுண்டுக்கு நீங்க வந்து இஃப் யூ ஃபீல் தட் என்னடா என்னமோ பேசுறேன் நானுங்க, என்னமோ பண்றேன், என்னமோ பேசுறோம். அது சும்மா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு தான் ஜானஸ் சினிமான்னு வச்சிருக்கேன். வேற எதுவும் இல்ல. அதான் அதான் என்ன சரக்கு போட்டு வந்து பேசிட்டு இருக்கானுங்களா? இல்லங்க, சும்மா ஜோக்குக்கு சொல்றோம். பட் we are trying to do that. பட் நீங்க வந்து கமெண்ட் பண்ணி என்னென்ன இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா we will also try to do. ஏன்னா நாங்க சும்மா இந்த ஃபார்மேட்டுக்காக புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நாங்க பண்றோம். புட் அவுட் ரெகுலர் வீடியோஸ்ங்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடி ஒரு செஷன் போட்டிருந்தோம், அந்த செஷன் புட்டுட்டு போயிடுச்சு. அது மறுபடியும் இன்னொரு தடவை ரெக்கார்டிங் எடுத்து திடீர் உரையாடல் அப்படிங்கிற மாதிரி அது திடீர்னு பண்றதுனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். சும்மா ஜாலியா பேசுறதான் கேட்டுட்டு இருங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. நம்ம ஆக்சுவலா பிளான் பண்ண எபிசோட் வந்து நைட் ஆஃப் 7 கிங்டம் அதுதான் பிளான் பண்ணது. காலையில் ரெக்கார்ட் பண்ணி போனது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி பேசுறதா இருந்து பேசிட்டான், அதுவும் போச்சு. அப்புறம் வேற வழியே இல்ல, ஏதாவது ஒரு டக்குன்னு பேசி ஆகணுமேங்கிறதுக்காக பேசின டாபிக் தான். சோ நாங்க பண்ண ஒரு மசாலா எபிசோட் தான், கமர்ஷியல் எபிசோட். சோ அதனால அடுத்தலாமே ஹாலிவுட் படத்தை தான் பெருசா பேசிங்களானா? ஆமா, அப்படிதான். அவனுங்க நல்லா பண்றானுங்க, அதான் பெருசா பேசணும். நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பெருசா பேசணும் அப்படின்ற பெரிய இதுல புளுத்தி கைண்ட்ல நான் சொல்லல. பட் இருந்தாலும் இங்க நல்லா தான் பண்றீங்க, கீப் கோயிங், டோன்ட் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்படி கீப் கோயிங். இல்ல நல்லா பண்ணுவாங்க, இன்னும் நல்ல டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க, சூப்பரா பண்ணுவாங்க பாருங்க. இவ்வளவு நேரம் பேசலன்னா இவ்வளவு நேரம் மைக் சார்ஜ் போட்டுருந்தேன், அதனாலதான் பேசுறேன். அதாவது ரெக்கார்டிங் வரலாற்றிலேயே உலகத்திலேயே எவனும் பேச பேச மைக்க போய் சார்ஜ் போட்டு வந்து அகைன் பேச மாட்டான். இந்த ஸ்டண்ட பாராட்டி எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, யாரும் உனக்கு ஓவரா பேசுறானுங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. 50 பேர் ஏதோ பாக்குறீங்க. நாங்களே ஆரம்பிக்கும் போது தான் ஒரு கண்ட்ரோலா இருப்போம். ஒரு 2 ரவுண்ட் போக போக டக்குன்னு வந்து மென்டல் ஆயிடும். எனக்கு என்னன்னா இன்னும் நம்ம ஜேர்னல்ஸ் வைஸ் என்னன்னா தமிழ்ல வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதத்தான் வந்து சுத்தி விக்ஸுங்கிறதா சுத்தி எழுதி இருக்கோங்கிற மாதிரி உண்மையிலே அதுதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னன்னா நாங்க ஃபர்தரா நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன் ஃபியூச்சர். வேற என்ன சொல்றது, வேற வீக்லி எபிசோட்ஸ், வீக்லி ஒரு வீடியோ எபிசோட் மாதிரி பாட்காஸ்ட் பண்ணலாம். அது இல்லாம ஐ அம் பிளானிங் ஃபார் லைக் ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம். லைக் ஏதாவது அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து ரோஸ்ட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடி வாங்குவதில் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.